आयनं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरिः ओम्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல இன்னைக்கு 16வது அத்தியாயம் பார்க்கணும். காளியனுக்கு அருளுதல் அப்படின்னு காளிய மர்தனம் பார்க்க போறோம் நம்ம. ஓகே, as usual ஸ்லோகம் பிளஸ் மீனிங் பார்க்கலாம். श्रीशुक उवाच विलोक्य दूषितां कृष्णां कृष्ण कृष्णा हि न विभूः तस्या विशुद्धिमन्विच्छन् सर्पं तमुदवासयत्. சுகபிரம்மம் சொல்றார், எல்லா இடத்துலயும் அன்னைக்கே நம்ம பார்த்தோம், இதோட பாதி கதை அன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த மாதிரி இந்த பலராமன் கூட இல்லாத சமயத்துல யமுனா தீரத்துல கண்ணன் அந்த யமுனை நதி தண்ணி குடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாம இருந்துச்சு. அப்ப குழந்தைங்க எல்லாம் அங்க அந்த மாடு கண்ணெல்லாம் அதை குடிச்சிட்டு மயங்கி போய் வந்துட்டாங்கிறதெல்லாம் அன்னைக்கு பார்த்தோம். இப்ப சுகபிரம்மம் பரீட்சித்த சொல்றார், எங்கும் விரிந்து பரவிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லா இடத்துலயும் வியாபகன் இல்லையா, வியாபிச்சிருக்கான். அதனால அவர் வியாபகன் அப்படின்னு சொல்றோம். யமுனை நதி கருணாகத்தால் தீண்டப்பட்டுள்ளதை கண்டு அதனை தூயதாக்க விரும்பி அந்த பாம்பை அங்கிருந்து வெளியேற்றினார். பகவான் என்ன பண்ணார், அன்னைக்கே நம்ம பார்த்தோம். அதனுடைய தலையில ஏறி நர்த்தனம் ஆடினார், அடக்கினார், அதெல்லாம் பார்த்தோம். அந்த யமுனை நதி அந்த கருணாகத்தினால தீண்டப்பட்டதுனால அந்த ஜலம் எல்லாம் உஷ்ணமா விஷத்தன்மையோட இருந்துச்சு. அதை சுத்தமாக்கணும்னு நினைச்ச பகவான் அந்த பாம்பை அங்கிருந்து வெளியேற்றிட்டார். உடனே எங்க போக சொன்னார், இந்த நதிகளுக்கெல்லாம் அரசனான கணவனான கடலுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டார். அதனால அந்த நாகமும் கடலுக்கு போயிடுச்சு, அந்த மடுவுல இருந்து கடலுக்கு போயிட்டு. ராஜ உவாச்ச, பரீட்சித்து சொல்றார், கதம் அந்த ஜலே காதே ஞக்ருஹ்நாத் பகவான் மஹீம் சவை பகுயுகாவாசம் யதாசீத் விப்ரகத்யதாம். பரீட்சித்து கேட்கிறார் சுகபிரம்மன் கிட்ட, அந்தனரே, மிக்க ஆழத்தில் இருந்த பாம்பை பகவான் எப்படி அடக்கினார்? அந்த காளியன் அங்கு பல யுகங்கள் ஏன் தங்கியிருந்தான்? இதனை விளக்குவீராக அப்படின்னு சொல்றார். ரொம்ப ஆழத்துல இல்ல அந்த காளிங்க நாகம் இருந்தது, பகவான் அதை எப்படி அடக்கினார்? அந்த காளியன் பல யுகங்களா ஏன் அங்க தங்கியிருந்துச்சு? யுக யுகமா அங்க ஏன் தங்கியிருந்தது? அதை எனக்கு விளக்கமா சொல்றீங்களா அப்படின்னு சுக பிரம்மத்துக்கிட்ட பரீட்சித் கேட்கிறார். பிரம்மன் பகவதஸ்தஸ்ய பூம்ன ஸ்வச்சந்தவர்த்தினஹ கோபாலோதார சரிதம் கஸ்திரப்யேதாமிருதம் ஜுஷன் சொல்றாரு, எல்லாமாய் எங்குமாய் நிறைந்து தன் விருப்பப்படி திருவிளையாடல் புரியும் பகவான் கோபாலனாகி புரிந்த அருள் செயலாகிய அமுதத்தை பருகுபவன். யார்தான் போதும் என்று மனம் நிரம்ப பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி பகவான் பரபிரம்மம் இந்த கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி இந்த மாதிரி திருவிளையாடல்கள் எல்லாம் புரியுறாரே, இந்த மாதிரி கோபாலனா ஆயி, கோபாலன் என்ன, கோக்களை ரட்சிப்பவன், பாலனம் பண்றவன், அப்படி ஆயி உலகுக்கெல்லாம் இந்த மாதிரி அருள் கடாட்சம் பண்றாரு, அருள் செய்யறாரே, இந்த அமுதத்தை பருகுவன் யாருதான் போதும்னு நினைக்குவான் அப்படின்னு சுகபிரம்மத்துக்கிட்ட பரீட்சை சொல்றேன். எனக்கு கேட்க கேட்க இன்னும் ஆசையா இருக்கு. அந்த பகவானுடைய கதையை, சரித்திரத்தை, அந்த அமுதமாகிற அந்த கதையை யாருதான் போதும்னு நினைப்பாங்க? எனக்கு இன்னும் பருகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பரீட்சித்துக்கிட்ட சுகபிரம்மம் கேட்கிறார். சுகபிரம்மத்துக்கிட்ட பரீட்சித் கேட்கிறார். சுகபிரம்மம் சொல்றார், காலிந்தியாம் காலியஸ்யாசே த்ரத கஷ்சித் விஷாக்னினா ஸ்ரய்யமான பயாயஸ்மின் பதந்த்யூபரிகா ககா. சுகபிரம்மம் சொல்றார், யமுனையில காளியனுக்கு என்ன ஒரு தனி மடுன்னா ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யமுனை நதியில காளியனுக்காகவே ஒரு தனி மடு இருந்தது. அவனது நஞ்சின் நெருப்பில் அதன் நீர் கொதித்திருந்தது. அந்த விஷம் விஷத்தை அதுல கக்கி அந்த 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 மடுவே கொதிச்சு போய் இருந்தது. அதனால அவளையே பறக்கிற பறவைகள் சுருண்டு கீழே விழுந்தன. அதனால என்னாச்சு, அது மேல பறக்கிற ஆகாயத்துல மேல பறக்கிற பறவைகள் கூட அந்த விஷத்தன்மை சூடு இருக்குது இல்லையா, அதனால பறக்க முடியாம கருகி போய் கீழே விழுந்துருதான், இறந்து போயிடுது. விப்ருஷ்மதா விஷோதோர்மே இமாருதேனாபி மர்ஷிதா.
विपृष्मता विशोधोर्मी मारुतेनाभिमर्शिता म्रियन्ते धीरकायस्य प्राणिना स्थिर ஜங்கமாக. அவ்வாறு விஷம் கலந்த நீரின் மீது பட்ட காற்று அலைகளின் திவளைகளை ஏந்தி வர அவை பட்டு கரைகளில் உள்ள உயிரினங்களும் தாவர ஜங்கமங்களும் உயிரிழந்தன. இந்த காலிந்தினி இந்த காளியன் நாகத்தோடைய அந்த பாம்போடைய விஷத்தன்மை பட்டு பட்டு மடுவெல்லாம் விஷமா இருக்கு. அதனுடைய அந்த விஷத்தன்மையினால கொதிக்கிறது. அது மேல பறக்கிற ஆகாயத்துல பறக்கிற பறவைகள் எல்லாம் கூட கீழே விழுந்துருது சுருண்டு. அந்த அலைப்படுது இல்லையா, அந்த தண்ணி வந்து அலை மோதி மோதி கரையில இருக்கக்கூடிய பிராணிகள், அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், ஜங்கமங்கள் எல்லாம் உயிரிழந்துதான் ஆயிடுச்சான். எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. தம் சண்டவேக விஷவீரியம் அபேக்ஷதேன துஷ்டாம் நதீச்ச கல சம்யமனாவதாரஹ கிருஷ்ண கதம்பமதிஹ்ய ததோதிதுங்க மாஸ்போட்ய காடார ஷனோன்யபதத் விஷோதே. தீயவர்களை அடக்கவே அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணன் கொடும் நஞ்சின் வலிமையும் அதனால் கெட்ட ஆற்று நீரையும் கண்டு ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு அருகில் இருந்த ஓங்கி உயர்ந்த ஒரு கடம்ப மரத்தின் மீதேறி தோள்களை தட்டி கொண்டு அந்த விஷ நீரில் குதித்தார். கண்ணன் அவதாரம் எதுக்கு? சாதுக்களை ரட்சிக்கத்துக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டத்திற்காகவும் தானே கண்ணன் அவதாரம் பண்ணினார். அதனால இந்த மாதிரி ஒரு தீய சக்தி வந்து மக்களை எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு உடனே கண்ணன் எதுக்காக அவதரித்தாரோ அந்த செயல்கள் எல்லாம் வரிசையா செஞ்சுக்கிட்டே வர்றாரு இல்லையா. அப்படியே அந்த நச்சு பாம்போட வலிமையினால ஆத்து நீர், அந்த யமுனை ஆற்றோட ஒரு மடு தானே இது, அந்த நீர் எல்லாம் கெட்டு போயிருச்சு. அதனால கண்ணன் என்ன பண்ணார், நல்லா அவர் கட்டியிருந்த ஆடையெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அருகில் இருந்த உயர்ந்த ஒரு கடம்ப மரம் இருக்கு, கடம்ப மரத்துல மேல ஏறி தோள்கள் எல்லாம் தட்டி கொண்டு, வீரன்னா அப்படி தோல் எல்லாம் கையெல்லாம் தட்டிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தட்டிக்கிட்டு மேல இருந்து குதிக்கிறார் கண்ணன். இங்க அந்த கடம்ப விருட்சத்து மேல இருந்து அந்த மடுவுல குதிக்கிறார். காளிங்கன் இருந்த அந்த மடு மேல மடுக்குள்ள குதிக்கிறார். சர்ப கிருத புருஷ சார நிபாத வேக சம்சோபிதோரக விஷோச்வசிதாம்புராஷி பரியக்ளுப்தோ விஷகக்ஷாய விபீஷணோபிஹி ராவண் தனுஷதமணந்த பலஸ்ய கிம் தத். பாம்போட விஷத்தால கொதித்தெழுகின்ற அலைகள் கொண்ட அந்த நாகமடு வலிமைமிக்க ஸ்ரீகிருஷ்ணன் குதித்த வேகத்தில் மேலும் கொதித்தெழுந்தது. ஏற்கனவே அது விஷத்தன்மையினால அந்த மடு ஃபுல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல அதை காட்டி வலிமை மிக்கக்கூடிய கண்ணன் அதுல குதிச்சதுனால அது இன்னும் கொதிக்கிறதா ஆகிறதாம். விஷத்தால் கலங்கிய பயங்கர அலைகளுடன் 100 வில்லடி தூரம் நாற்புறங்களிலும் பரவியது. அந்த குதிச்ச வேகத்துல அந்த விஷத்துல கலங்கி போன அந்த மடு 100 வில்லடி தூரம், ஒரு வில்லடி தூரம்னா ஒரு வில்லு நம்ம விட்டோம்னா எவ்வளவு தூரம் போய் விழுமோ அது மாதிரி 100 வில்லடி தூரத்துல போய் 100 வில்லடி தூரம் வரைக்கும் விஸ்தாரமா அந்த தண்ணி அலைகள் எல்லாம் பரவி 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 போயிச்சான். ஒரு வில்லடிங்கிறது 1.8 கிலோமீட்டர்னு 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 1.8 மீட்டர் ஒரு வில்லடி அப்படிங்கிறது. எல்லையற்ற வலிமை உள்ள ஸ்ரீகிருஷ்ணனிடம் இது ஒன்றும் வியக்கத்தக்கதல்ல. பகவான் எல்லையே இல்லாதவன் இல்லையா, பராக்கிரமம் பகவான் என்ன சொல்லுவாங்க, அகணித கட சாமர்த்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நடக்காதெல்லாம் நடத்தி வைப்பவன். எதுவுமே அவன்கிட்ட பகவான் கிட்ட நடக்காதுன்னு இல்ல. அப்படித்தானே சிம்மமாவும் மனுஷனாவும் அவதரிச்சார், நரசிம்மமா. அது எங்கேயா உலகத்துல நடக்கக்கூடிய விஷயமா? அக்கட்டித்த கட்ட சாமர்த்தியம் கண்ணனுக்கு மாத்திரம்தான் இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உடைய கண்ணனால எதுதான் செய்ய முடியாது, எதுதான் பண்ண முடியாது, இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி முதலிய பெரிய நாகங்களுக்கும் நஞ்சின் கொடுமை இவன் அளித்ததென்றோ. வாசுகி முதலிய நாகத்துக்கு கூட, இந்த பாம்புகளுக்கெல்லாம் கூட விஷத்தன்மையை கொடுத்தவனே இந்த கண்ணன் தானே, இந்த பகவான் தானே. அதுகளுக்கெல்லாம் இப்போ ஒரே ஒரே அவனுடைய சரீரத்துலதான் எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த விஷத்தன்மை உள்ள ஜீவராசிகளும் அவனுக்குள்ளதான் இருக்கு, நம்மளும் அவனுக்குள்ளதான் இருக்கோம். அந்த நாகத்துக்கு சுபாவத்துல அந்த விஷத்தை கொடுத்ததே கண்ணன் தானே, பகவான் பரபிரமம் தானே. அந்த சுபாவத்தை கொடுத்தவனே அவன் தானே. அததான் சொல்றார். எல்லாமே அவன்கிட்டதான், எல்லாம் அவன்கிட்டதான் விளையாடுது. விரோத மனப்பான்மை இருக்கக்கூடிய பதார்த்தம் உலகத்துல என்னென்ன இருக்கோ அது கூட கண்ணன் கிட்ட ஒன்னாதான் இருக்கு இல்லையா. அப்போ
ஒவ்வொன்னுத்துக்கும் அதனுடைய சுபாவத்தை கொடுத்ததே பரபிரம்மமான கண்ணன் தானே. அதான் இந்த இடத்துல சொல்றாரு, வாசுகி முதலிய பெரிய நாகங்களுக்கு கூட நஞ்சின் கொடுமை இவன் அளித்ததன்றோ அப்படின்னு சொல்றார். தஸ்ய ஹிருதே விஹரதோ புஜதண்ட கூர்ண வார்கோஷமங்க வரவாரண விக்ரமஸ்ய ஆஸ்ருத்ய தத்து ஸ்வதனாபிபவம் நிரீக்ஷ்ய சக்ஷுஸ்ரவா சமசரத்தம் மானஹ. அந்த மடுல தாவி பாய்ந்த கிருஷ்ணன் மத யானை போன்று கைகளை வீசி விளையாட நீரில் பேரொளி கிளம்பியது. கண்ணனுக்கு அது ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா பரபிரம்மமாச்சு அவரு. அதனால அவர் என்ன பண்ண போறது? அப்பேற்பட்ட வாசுகிக்கே இவருதான் விஷத்தன்மை கொடுத்திருக்கார். அப்ப இந்த காளிங்கனோட விஷம் அவர் என்ன பண்ண போறது? இவர் மடுவுல குதிச்சு ஒரு யானை எப்படி ஒரு குளத்துல நீந்தி விளையாடுமோ அது போல கண்ணன் கைகள் எல்லாம் நல்லா வீசிக்கிட்டு சத்தம் போட்டு நல்லா தமால் துமில்னு அடிச்சுக்கிட்டு தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு பெரிய சத்தத்தை கிளப்பிட்டு தண்ணிக்குள்ள விளையாடுறார். இதை கேட்டு வெளிவந்த காளியன் என்ன பண்றான்? இந்த சத்தத்தை கேட்டு யாருடா இது, நம்ம மடுவுக்குள்ள நம்ம இருக்கிற இடத்துல இப்படி சத்தம் போட்டுட்டு விளையாடுறது அப்படின்னு காளியன் அந்த சத்தத்தை கேட்டு வெளியில வர்றான். தன் இருப்பிடத்தை பிறர் கெடுப்பதை கண்டு பொறுக்காமல் ஸ்ரீகிருஷ்ணனிடம் நெருங்கினான். தான் வசிக்கக்கூடிய இடத்த யாரு இப்படி நாஸ்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பொறுக்க முடியாம கண்ணனை பார்த்து நெருங்கி ஓடி வரான் இந்த காளிங்கன். அப்போ தம் பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாதம் ஸ்ரீவத்ஸ பீத வசனம் ஸ்மித சுந்தராஸ்தியம் கிரீடந்தமப்ரதி பயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்மஷு ருஷபுஜயா சொல்றார். கண்கொள்ளா காட்சி அழகன் மேகவண்ணன், மார்பில் ஸ்ரீவத்சம், அறையில் மஞ்சள் பட்டாடை, இனிய புன்சிரிப்புடன் அழகிய திருமுகம், தாமரையின் நடுப்பகுதி போல் சிவந்த சரணங்கள். இத்தகைய ஸ்ரீ கிருஷ்ணன் பயமின்றி விளையாடுவதை கண்டு சினம் கொண்டு அவரது மர்மஸ்தானத்தில் கடித்து உடலால் இறுக சுற்றி கொண்டான். இந்த காளிங்கன் என்ன பண்ணா, பகவான் எவ்வளோ அழகு ஸ்வரூபமா இருக்கார் இல்லையா? சுந்தரனா இருக்கார். அப்பேற்பட்ட அதிசுந்தரனான பகவான் கண்கொள்ளா காட்சியில அழகா இருக்கார், மேக வண்ணமா இருக்கார், மார்பிள ஸ்ரீவத்சம்ங்கிற மரு தாங்கி இருக்கார், அறையில மஞ்சள் பீதாம்பரம் பட்டாடை அணிஞ்சிருக்கார், இனிய புன்சிரிப்புடன் அழகிய திருமுகத்தோட இருக்கார், தாமரையோட நடுப்பகுதி போல சிவந்த சரணங்கள், தாமரை புஷ்பத்தோட அந்த நடுவுல இருக்கிற பகுதி நல்லா செவந்து இருக்கும் இல்லையா? அது போல திருவடியோட உள் பாதம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பாதத்தை கொண்டவர். இத்தகைய கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் பயமே இல்லாம அந்த மடுவுல விளையாடுறத பார்த்து கோபம் வந்துச்சு இந்த காளிங்கனுக்கு. உடனே பகவானோட மர்மஸ்தானத்துல கடிச்சிட்டு குழந்தைய கண்ணனை உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டான் அந்த காளிங்கன். தம் நாகபோக பரிவீதம் சேஷ்டம் ஆலோக்ய தத் பிரிய சகா பசுபா பிருஷார்த்தா கிருஷ்ணேர்பிதா தும சுஹ்ருதர்த்த கலத்ர காமா துக்கானுஷோக பயமூட தியோ நிபேதுஹு. பாம்போட உடலால் சுற்றப்பட்டு அசைவற்றிருக்கிற கண்ணனை கண்ட அவரது இனிய தோழர்களும் கோபர்களும் மிகவும் துயருற்றனர். கண்ணனை இப்படி பாம்பு கடிச்சிடுச்சு, அப்புறம் கண்ணனோட உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டதை பார்த்த குழந்தைங்க அங்க இருந்த கண்ணனுடைய நண்பர்களும் அங்க இருந்த கோபர்களும் ரொம்ப மன வேதனை அடைகிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல தன் உடல், பொருள், ஆவி, மனைவி, மக்கள் என்று எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டபடியா துக்கமும் அதனால் உண்டான மன வருத்தமும் கிருஷ்ணனின்றி இனி என் செய்வோம், எவ்வாறு வாழ்வோம் என்ற பயமும் அறிவை மயக்க உணர்வற்று தரையில் விழுந்தனர். எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்கள், எப்படி இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாமே அந்த ஊர்ல எல்லாருமே என்ன நினைப்பாங்க? எல்லாம் நமக்கு கண்ணன் தான் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி நம்மாழ்வார் தின்னும் சோறு உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு, பருகும் நீர் எல்லாம் கண்ணன்னு சொல்லி இருந்தாரோ அது போல இந்த கோபஸ்திரீகள், கோப்பர்கள், தோழர்கள் எல்லாம் கண்ணனே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. தன்னுடைய உடம்பு நானே என்னோடவன் கிடையாது, கண்ணனுக்குரியவன். என்னோட பொருள் கண்ணனுக்குரியது, என்னோட ஆவி, என்னோட உயிர், நானுன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவும் கண்ணனுக்குரியது. என்னோட மனைவி, மக்கள் எல்லாமே கண்ணன் கிட்ட சரணமடைஞ்சு ஒப்பிச்சுட்ட அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப துக்கமாயிடுச்சு, ரொம்ப மன கஷ்டமாயிட்டு, இனிமே கண்ணன் இல்லாம நாங்க எப்படி வாழ்வோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு
ரொம்ப பயந்து போய் மயங்கி போய் கீழே விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, எல்லாம் கண்ணன் தான் தெரியுது. கண்ணன் பரபிரம்மம் அப்படி நிறைய இடத்துல காமிச்சு கொடுக்கிறார். அது தெரியாம இவங்க எல்லாம் மயங்கி போய் தரையில எல்லாம் சாஞ்சிட்டாங்க. காவோ விருஷவத்சதர்ய கிரந்தமானா சுதுக்கிதாக கிருஷ்ணேன்யஸ்தே க்ஷணா பீதா ருதத்ய இவதஸ்திரே. பசுக்களும் காளைகளும் கண்ணீர் வடித்து கதறி கண்ணனையே பார்த்து கொண்டு அசைவற்று நின்றன. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளும் பசுக்களும் காளைகளும் துயரத்தினால கண்ணீர் வடிக்கிறது. கண்ணனை பாம்பு சுத்திக்கிச்சு, காளிந்தினி சுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அழறாங்க. கண்ணனை இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டதுனால எல்லாம் பார்த்து அசைவில்லாம நிக்கிறாங்க. கண்ணனும் பாம்ப சுத்திச்சா இவங்க எல்லாம் இப்படி எல்லாரும் நாட் ஓன்லி அந்த கோபர்கள் நண்பர்கள், பசுக்களும் காளைகளும் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் கூட பயத்துல துக்கத்துல அழறது. எல்லாரும் கண்ணனை பார்த்து அசையாம நிக்கிறது எல்லாரும். அத பிரஜே மகோத்பாதாக ஸ்ரீவிதாஹ்யதி தாருணா உத்பேதோர் புவி திவ்யாத்மன் யாசன்ன பயசம்சினஹ. அப்போ வானத்துல கொல்லிக்கட்ட விழுறது, பூமியில் பூகம்பம் உண்டாவது, உடலின் இடதுபுறம் துடிப்பது போன்ற மிக்க பயங்கரமான மூவகை உட்பாதங்கள் விரைவிலேயே ஏதோ ஒரு ஆபத்து விபத்து நேரப்போவதை உணர்த்துவன போன்று கோகுலத்தை சுற்றி நாற்புறமும் தோன்றின. தீய நிமித்தங்கள்லாம் தென்படுகிறது மக்களுக்கு. என்ன தென்படுறது? கொல்லிக்கட்ட ஆகாயத்திலிருந்து எரி நட்சத்திரம், வால் நட்சத்திரம் சொல்லுவோம்ல, அதுதான் கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. வானில் எரி நட்சத்திரம் விழறத பார்க்க கூடாது. விழுந்துச்சுனால ஏதோ ஒரு ஆபத்து, பேரிடர் நேர போறதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஆகாயத்துல இந்த மாதிரி எரி நட்சத்திரம் விழறது, பூமியில் பூகம்பம் உண்டாறது, நம்மளுடைய உடம்போட இடதுபுறம் துடிக்கிறது, இதெல்லாம் ஏதோ ஒரு தீய நிமித்தங்கள் வரப்போறதுன்னு சொல்றதுக்கான அறிகுறிகள். இதெல்லாம் இந்த மாதிரி நாலா பக்கத்துலயும் கோகுலத்துல சுத்தி தோன்றது. இவங்க எல்லாம் சொல்றாங்க ஏதோ விபத்து வரப்போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. தானா லக்ஷ்ய பயோத்விக்னா கோபானந்த புரோகமாக வினாராமேன கா கிருஷ்ணம் ஞாத்வா சாரயிதும் கதம். அவ்வாறான தீய நிமித்தங்களை கண்டு பலராமனின்றி கிருஷ்ணன் மட்டும் மாடு மேய்க்க சென்றுள்ளதை உணர்ந்த நந்தர் முதலான கோபர்கள் பயத்தால் நடுங்கினர். இது ஊருக்குள்ள நடக்கிற விஷயம். இங்க இந்த மாதிரி யமுனை தீரத்துல நடந்துட்டு இருக்கு. ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கெட்ட சகுனங்கள் எல்லாம் தென்படுறது, மக்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாம் பலராமன் இல்லாம கண்ணன் மாத்திரம் இன்னைக்கு மாடு மேய்க்க போயிருக்கானே, குழந்தைக்கு என்ன ஆயிடுமோ எதாயிடுமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி தீய நிமித்தங்கள் வேற தென்படுதா, மாடு மேய்க்க கண்ணன் வேற தனியா போயிருக்கானே அப்படின்னு யோசிச்ச நந்தகோபர் பயத்தால் நடுங்கியே போயிட்டார். குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வரப்போறது அப்படின்னு நடுங்கிறார். தைர்நிமித்தைர் நிதனம் மத்வா பிராப்த மதத்விதஹ தத் பிராணாஸ்தன்மனஸ்காஸ்தே துக்க சோக பயாதுரா. அந்த தீய நிமித்தங்களால கிருஷ்ணனுக்கு அழிவு வந்துடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்த அவங்கெல்லாம் கிருஷ்ணனோட உண்மை நிலை உணராதவர்களாக அவரிடமே தங்கள் உயிரை வைத்தாலும் அவரை பற்றியே சிந்திப்பதாலும் செய்வதறியாத துக்கமும் பயமும் திகப்பும் கொண்டு கலங்கினார். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஒரு பக்கம் எல்லாமே கண்ணன் தான் அவங்களுக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் கண்ணன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்புனால, பாசத்தினால, லௌகீகத்துல தானே இருக்காங்க, அதனால மயங்கி போயிடுறாங்க. அப்படிதான் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த தீய நிமித்தங்களால கண்ணனுக்கு ஏதாவது வந்துருமோ நேர்ந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. பயந்து அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கிருஷ்ணனோட உண்மை நிலை உணராதவர்களாக, கிருஷ்ணன் பரபிரம்மங்கிறத உணராத அவங்க என்ன நினைக்கிறாங்க, கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படின்னு இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அவரை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த துக்கமும் பயமும் திகைப்பும் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆபால விருத்த வனிதா சர்வேங்க பசு விருத்தயா நிர்ஜக்முர் கோகுலாத்தீனா கிருஷ்ண தர்ஷன லாலசா. கிருஷ்ணனை காண வேணும்னு ஆர்வத்தோட சிறுவர் முதல் முதியவர் வரை அனைவரும், ஏன் பெண்களும் கூட கன்றை காண தாவி ஓடும் தாய் பசு போல் ஏக்கத்தோட கோகுலத்திலிருந்து கிளம்பினார்கள். எல்லாரும் எப்படி ஒரு தாய் கண்ணுக்குட்டிய பிரிஞ்சு இருந்துட்டு சேர்றதுக்கு தாவி குதிச்சு ஓடுமோ, அது போல இந்த கோகுலத்துல இருந்த எல்லாங்களும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே
அங்க இருக்கவங்க எல்லாம் கண்ணனை பாக்கணும்னு ஐயோ கண்ணனை காணமே, ஏதோ ஆபத்து குழந்தைக்கு வந்துருமே அப்படின்னு நினைச்சு பயந்து கோகுலத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஓடுறாங்க. நாட் ஓன்லி குழந்தைங்க கோபர்கள் இவங்கெல்லாம் இல்ல, கோப ஸ்திரீகள் கூட, பெண்கள் கூட கண்ணனை பாக்கணுங்கிற ஆசையோட ஒரு தாய் கிட்ட, தாய்க்கு கண்ணுக்கு மேல எவ்வளவு பாசத்தோட ஓடுமோ அந்த மாதிரி ஓடுறாங்களாம். தான்ஸ்ததா காதரான் வீக்ஷ்ய பகவான் மாதவோ பலஹ பிரஹஸ்ய கிஞ்சின்னோவாச்ச பிரபாவக்ஞோனுஜஸ்ய சஹ. அப்படி கலங்கி நிக்கிற அவங்கள பார்த்து அனைத்தும் அறிந்த பலராமன் தன் தம்பியின் பேராற்றல் நினைத்து கலங்காமல் சற்றே சிரித்தவனம் ஒன்றும் கூறவில்லை. இவங்கெல்லாம் இப்படி ஓடுறாங்களா, ஆனா பலராமன் மாத்திரம் சிரிச்சிட்டு கம்முன்னு நிக்கிறார், அசையாம நிக்கிறார். ஏன்னா அவருக்கு தம்பியோட பராக்கிரமம் எல்லாம் தெரியும் இல்லையா? அதனால அவர் எல்லாத்தையும் இதை பார்த்துக்கிட்டு இங்க நடக்கிற நாடகத்தை எல்லாம் பதிர்சிச்சுட்டு ஒண்ணுமே பேசாம நிக்கிறார். தேன் வேஷமானாதயிதம் கிருஷ்ணம் சுச்சிதயா பதை பகவல்லக்ஷனை ஜக்முஹு பதவ்யாயமுனா தடம். அந்த தங்களோட அன்புக்குரிய கண்ணனை தேடி செல்கிற அவர்கள் பகவானது அடையாளம் கொண்ட காலடி பதிவுகளை கொண்டு வழி அறிந்து யமுனை கரை வந்தனர். பகவானுடைய பகவல் லக்ஷணம் அப்படின்னு சொல்றாங்க, லக்ஷனை ஜக்முஹு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகவானுடைய அடையாளம், பகவான் சொல்றதுக்கு உண்டான அடையாளத்தோட இருக்க காலடி பதிவுகளை பதிவு அடி எடுத்து வச்சு கண்ணன் போயிருக்காருல, அத பார்த்துட்டு வர்றாரு. ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றாங்க? பகவானுக்கு உண்டான லட்சணத்தோட அவர் கால்ல என்னென்ன அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குமோ அது கூட இருக்கு. அப்புறம் காலடி தடம் இருக்கு. இவங்களுக்கு காலடி தடத்தை பார்த்து கண்ணன் இப்படித்தான் போயிருக்கான். ஏன்னா குழந்தை பிறந்தவொடனே உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, கால்ல சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இவங்க பார்த்திருக்காங்க. அந்த காலடி வடித்தளத்திலேயே இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அது எங்க கொண்டு போய் விடுது? யமுனை கரையில கொண்டு போய் விடுறது. ஓகே, இவங்க எல்லாம் போறாங்க. தே தத்ர யவாங்குஷாசனி த்விஜோ त्वजोपपन्नानि पदानि विष्पथेः मार्गे गवामन्य पदान्तरान्तरे निरीक्षमाना யயுரங்க சத்வராக. பசுக்கள் மற்றும் இடைச்சுவர்களது காலடிகளுக்கிடையே தாமரை, யவம், துரட்டி, வஜ்ராயுதம் மற்றும் கொடி போன்ற ரேகைகள் கொண்ட கண்ணனது திருவடி பதிவுகளை வழியில் உற்று பார்த்து கொண்டே வேகமாக சென்றனர். இப்பதான் நான் சொன்னேன், இந்த ஸ்லோகம் நான் படிக்கல, இப்பதான் படிக்கிறேன். ஆனா நான் சொன்னலையே அந்த அடையாளங்களோட இந்த இடத்துல காமிச்சு கொடுக்கிறார் கண்ணன். அந்த கண்ணனுடைய பகவான் லட்சணம்னா அவனுடைய காலடிகள்ல என்னென்ன லட்சணங்கள் இருக்கும்? லட்சணைனா இந்த இடத்துல லட்சணைனா அந்த அறிகுறிகள், அந்த அந்த குறியீடுகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த குறியீடுகளோட இருக்கு. பசுக்கள் மற்றும் இடைச்சிறுவர்கள் நடந்து போறாங்களே, எல்லாம் கூட்டமா தானே மாடுமைக்கு போனாங்க. பசுக்களை ஓட்டிட்டு கண்ணன் போறார், கண்ணுக்குட்டி பசு எல்லாம் ஓட்டிட்டு போறார், கூட நண்பர்களும் போறார். அப்ப அவங்களோட காலடி தடமும் இருக்கும், அதுக்கு நடுவுல கண்ணனோட காலடி தடமும் இருக்கான். அந்த கண்ணனோட காலடி தடம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காலடியில அடியில பகவானுடைய அடியில தாமரை, யவம், தொரட்டி, வஜ்ராயுதம் மற்றும் கொடி போன்ற ரேகைகள் எல்லாம் காணப்பட்டுச்சான். அதுதான் பகவானுடைய பகவன் லட்சணைன்னு சொல்லக்கூடியது. அந்த சிம்பிள்ஸ், அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட திருவடி பதிவுகளை வழியில் விட்டு பார்த்துக்கிட்டே வேகமாக போறார்கள். இவங்கெல்லாம் சென்றாங்க. அந்த ஹிருதே புஜக போக பரீதமாராத் கிருஷ்ணம் நிரீக முபலப்ய ஜலாசயாந்தே गोपांश्च मूढदीषणान् परिद पशुंश्च सङ्क्रन्दत परमकश्मलमापुरार्ताः. மடுவோட நடுவுல உடலில் பாம்பு சுற்றி செயலிழந்த கிருஷ்ணனையும், மடுவின் கரையில் அறிவிழந்து நிற்கிற கோபர்களையும், சுற்றி கதறி நிற்கிற பசு மாடுகளையும் தொலைவிலிருந்தே கண்டு மிகவும் வருந்தி துயருற்று மயங்கி விழுந்தனர். இவங்க எல்லாம் ஓடுறாங்க, குழந்தைய கண்ணன் காலடி எங்க போயிட்டா, கண்ணன் எங்க போயிட்டான் அப்படின்னு அந்த காலடி தடத்தை பார்த்தே போனா அந்த காலடி தடம் கொண்டு போய் யமுனை தீரத்துல விடுறது. தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடுச்சு, கண்ணனை கண்ணனோட உடம்பெல்லாம் பாம்பு சுத்தி கண்ணன் குழந்தை செயல்ல இருந்து போய் அப்படியே மூர்ச்சையாயி இருக்கான். மடுவோட கரையில இந்த கோபர்கள் எல்லாம் அறிவிழந்து நிக்கிற கோபர்களை பாக்குறாங்க. சுற்றி கதறி அழுதுட்டு இருக்கக்கூடிய பசு மாடுகளையும் எல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப துக்க தொண்டை அடைக்கிறது, மயங்கி போய் விழுந்துட்டாங்க இவங்களும்.
गोप्योऽनुग्रत मनसो भगवत्यनन्दे तत्सौहृदस्मित विलोककिरः स्मरन्त्यः ग्रस्ते हि न प्रियतमे कदप्ताः शून्यं प्रियव्यतिहृतं तत्रुषुस्त्रिलोकम् அனந்தனான பகவானிடம் பேரன்பு கொண்ட கோபிகைகள் அனந்தன் முடிவே இல்லாதவன் அப்பேற்பட்ட பகவான் கிட்ட பேரன்பு அப்படி வச்சிருக்கிறாங்க கோபிகைகள்லாம். அவரது அன்பையும் புன்சிரிப்பையும் கடைக்கண் பார்வையும் இனிய பேச்சையும் நினைத்து நினைத்து அந்த அன்புமிக்க கிருஷ்ணன் பாம்பால் சுற்றப்பட்டுள்ளதையும் கண்டு கடும் துயரால் வாடி அன்பான கிருஷ்ணன் இல்லாத உலகத்தை சூன்யமாக உணர்ந்தனர். எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க? கண்ணனுடைய புன்சிரிப்பு, இந்த கோபிகைகளுக்கெல்லாம் பைத்தியம், கண்ணன்னா பித்து பேரன்பு. அப்படி இருக்கக்கூடிய கோபிகைகள்லாம் கண்ணனோட புன்சிரிப்பு, அவனோட கடைக்கண் பார்வை, அவனோட இனிமையான பேச்சு, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு அந்த அன்புமிக்க கிருஷ்ணன் பாம்பால் சுற்றப்பட்டுள்ளதை பார்த்து கடும் துயரம், ரொம்ப சோகம் அடைறாங்க, வாடி போயிட்டாங்க. அன்பான கிருஷ்ணன் இல்லாத உலகத்தையே, கண்ணன் இல்லாத உலகத்தை அவங்களுக்கு சூன்யமா தெரிஞ்சுச்சான். தா கிருஷ்ண மாதரமபத்யமனுப்ரவிஷ்டாம் துல்யப்யதாசமனுக்ரஹ்ய சுசஸ்ரவந்த்யः தாஸ்தா விருஜ பிரிய கதா கதயந்த்ய ஆசன் கிருஷ்ணானநேர்பிதத்ருஷோ மிருதப்க பிரதீகாः. குழந்தையான கிருஷ்ணனை நினைத்து தன்னையும் மறந்து தன் புதல்வனை தொடர்ந்து மடுவிற்குள் இறங்கச் சென்ற ஸ்ரீகிருஷ்ணனின் தாயான யசோதையை பிடித்து நிறுத்திய கோபிகைகள் அவளை போல வேதனைக்குள்ளாகி கண்ணீர் மல்க கோகுலத்தில் கண்ணன் செய்த திருவிளையாடல்களை திரும்ப திரும்ப கூறி மனதை தேற்றிக்கொண்டு கிருஷ்ணனின் முகத்திலேயே கண்களை பதித்து உயிரற்றவர் போல் நின்றிருந்தனர். எல்லாரும் என்ன பண்றாங்க? குழந்தையான தன்னோட குழந்தை இல்ல, யசோதோடைய குழந்தைதானே கண்ணன். அவன் குழந்தைய நினைச்சு நினைச்சு தன்னையே மறந்து போயிட்டா. தன் புதல்வனை தொடர்ந்து ஐயோ என் குழந்தை மடுவுக்குள்ள போயிட்டானே அப்படின்னு தாய் இறங்க போறா. யசோதை தாய் மடுவுக்குள்ள இறங்க போகும் பொழுது தாயான யசோதையை பிடித்து நிறுத்துறாங்க. எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் நிறுத்தி ஐயோ நீ போகாத யசோதை அப்படின்னு கையை பிடிச்சு நிறுத்துறாங்க. அவ எப்படி துக்கத்துல அலறாளோ, யசோதை தாய் எப்படி துக்கத்துல அலறாளோ அதே போல மத்த பெண்களும் அழுறாங்க, கண்ணீர் மல்க. கோகுலத்துல கண்ணன் செய்த திருவிளையாடல்கள்லாம் நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு மனதை தேத்திக்கிட்டு கிருஷ்ணனோட முகத்தையே பாத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்துகிட்டு என்ன பண்றாங்க? மடு கரையில நின்றுகிட்டு கண்ணனையே பார்த்துட்டு கண்ணன் கண்களே கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. உயிரற்றவள் ஜடா மாதிரி நிக்கிறாங்க. கண்ணனை மாத்திரம்தான் தெரியுது அவங்களுக்கு, வேற ஒண்ணும் தெரியல. ஜடம் போல நிக்கிறாங்க. கிருஷ்ண பிராணான் நிர்விஷதோ நந்தாதீன் வீக்ஷதம் ஹ்ரதம் பிரத்யேஷதத் பிரத்யேஷேதத் ச பகவான் ராமகிருஷ்ணானுபாவவித். கிருஷ்ணனிடமே உயிரை வைத்திருந்த நந்தர் முதலானோர் அந்த மடுவிற்கு இறங்க முற்பட்டதை கண்ட பலராமன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் பேராற்றலை அறிந்தவராதலா அவர்களை தடுத்து நிறுத்தினார். அப்பா போறார். இப்ப அம்மாவெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க, பெண்கள் எல்லாம். அப்பா நந்த கோபனான கண்ணன் மேல அவ்வளோ பிரியம் நந்தனுக்கு. அவரு இறங்க போறார். மடுவுக்குள்ள இறங்க போறத பார்த்துட்டு பலராமன் தடுத்து நிறுத்துறார். தன்னுடைய தம்பியான கண்ணனை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால அவரை தடுத்து பலராமன் நிறுத்துறார். இத்தம் ஸ்வகோகுலமனன்யகதிம் நிரீக்ஷ்ய சஸ்திரீ குமார மதிதுக்கிதமாத்மஹேதோஹ ஆக்ஞாய மத்ய பதவீமனுவர்த்தமானஹ சதித்வா முகூர்த்த முததிஷ்ட துரங்க பந்தாத். இப்படி தன்னோட கோகுலம் வேறு நாதனற்று உள்ளதையும், நாதன் சுவாமி இல்லாம இருக்கிறது, கண்ணன் தான் சுவாமி, அந்த கோகுலத்துக்கே சுவாமி. அப்படி தன்னோட கோகுலம் வேறு ஒரு நாதன், வேறு ஒரு சுவாமி இல்லாத தனக்காக பெண்களும் சிறுவர்களும் துயருற்றதையும் கண்ட பகவான் யாருமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த கோகுலத்தை, அதாவது வேற இவங்களை காப்பாத்துற நாதன் சுவாமி இல்லாத இருக்கக்கூடிய கோகுலத்தையும் தனக்கான பெண்களும் சிறுவர்களும் துயருற்றுள்ளதையும், நம்மளுடைய அந்த பெண்களும் கோபிகைகளும் குழந்தைகளும் நமக்காக துயரத்தோடு இருக்கிறதையும் பாக்குற பகவான் இதுவரை மானிட வழியில் சென்றவர், பாம்பிற்கு கட்டுப்பட்டவர். ஒரு நொடியில் பாம்பின் பிடியிலிருந்து மீண்டு எழுந்து நின்றார். அற்புதம். இதுவரையிலும் பகவான் எப்படி இருந்தார்? மானிடனா இருந்தார்.
மானிட ஸ்வரூபத்தோட மானிட ஸ்வரூபத்துல பாம்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர் மாதிரி இருந்தார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறார். தனக்கான இந்த பெண்களும் குழந்தைங்களும் இந்த ஊர் மக்களும் சுவாமி காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கக்கூடிய ஊர் மக்களையும் பார்த்துட்டு கண்ணன் ஒரு ஒரு செகண்ட்ல அப்படியே நம்ம படங்கள்ல இதுல நாடகங்கள்லாம் பாக்குறல அப்படியே ஒரு ஒரு ஹீரோ வந்து அப்படியே அடிச்சு போட்டிருப்பாங்க, அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார், மயக்கத்துல இருப்பார், திடீர்னு முழிச்சு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாருல, அது போல இந்த கண்ணன் அவங்க எல்லாம் இங்க உதாரணம் நம்ம சொல்லக்கூடாது. பகவான் இவர் பரபிரம்மம். ஆனா நம்ம புத்திக்கு எட்டினதுக்கு எதுங்கிறதுனால சொல்றேன். சோ பாம்பிற்கு கட்டுப்பட்ட மாதிரி இருந்த பகவான் திடீர்னு நொடியில பாம்போட பிடியிலிருந்து தன்னை அப்படியே மீட்டுக்கிட்டார். மீட்டு எழுந்து நின்றார். தத் பிரத்யமான வபுஷா தத் பிரத்யமான வபுஷா வியதிதாத்ம போகः त्यक्तवोन्नमय्य कुपितस्वभवनान् भुजङ्गः तस्थौ श्वसञ्च स्वसनरन्त्र विशाम्बरीश தப்தேக்ஷனோல்முகோ ஹரிமீக்ஷமானஹ. ஸ்ரீகிருஷ்ணன் உடல் பருக்க பருக்க தன் உடல் கடும் வேதனை அடைந்ததால் இறுக்கத்தை தளர்த்தி கோபமுற்ற காளியன் தன் படங்களை உயர நிமர்த்தி பெருமூச்சு விட்டு மூச்சு வழியே விஷம் கக்க கண்கள் அசைவற்று இருக்க வாய் வழியே தீப்பிழம்பை கக்கிக் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனையே உற்று நோக்கி நின்றான். கண்ணன் என்ன பண்றார்? உடனே எழுந்து நிக்கிறார். அவரோட மேல சுத்தி இருக்குது இல்ல காளிங்கன், அது என்ன பண்றாரு இவரு? தன்னுடைய உடம்ப பெருசாக்கிக்கிட்டே போறார். கண்ணன் தன்னுடைய உடம்ப பெருத்துக்கிட்டே போறார், பெருக்கடிச்சுட்டே போறார், பருக்க வச்சுட்டே போறார். உடல் ரொம்ப பருக்க பருக்க இந்த சுத்தி இருக்கிற கூடிய பாம்பு இருக்குல்ல, அது கயிறு மாதிரி தானே, அதுக்கு வலிக்கும் இல்லையா? அதுவும் வந்து ரொம்ப வேதனை அடையிறது, வலிக்கிறது அதுக்கு. அப்போ அந்த இறுக்கத்தை தளர்த்தி கோபமுற்ற காளியன், அந்த அந்த பாம்பு சுத்தி இருக்குதுல்ல காளிங்கன், கண்ணன் உடம்பு பெருசாவே இந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப சுத்திட்டு இருக்க தளர்ச்சி உண்டு பண்ணுது, சுத்தி இருக்கிறத குறைக்கிறது. அப்போ வலி வேற இதுக்கு பிடிச்சி நல்லா டைட்டா இது பண்ணும்போது கயிறுக்கு வலிக்காது, ஆனா உயிருள்ள பாம்புக்கு வலிக்கும் தானே. அப்போ இந்த காளிங்கன் தன்னுடைய பிடிய கொஞ்சம் தளர்த்துறது, தன் படங்களை அதால முடியல, ரொம்ப வலிக்கிறது. அப்ப என்ன பண்ணுது, தன்னுடைய படம் இருக்குல்ல தலை, அந்த பாம்பு படம் எடுக்கும்ல, அது தலையை உயர மேல நிமித்திக்கிட்டு மூச்சு விடுது. அதால மூச்சு கூட விட முடியல, மூச்சு வழியே விஷம் கக்குறது. அது வாய் வழியா விஷம் கக்காம தன்னோட மூச்சு காத்து வழியாவே விஷத்தை கக்குறது. கண்கள் அசைவற்று போயிருக்கிறது, வாய் வழிய தீப்பிழம்பை கக்குறது. கிருஷ்ணனையே உத்து பார்த்துட்டு இருக்கு, அதால முடியல, என்ன வேதனை அனுபவிக்கணுமோ அத்தனை வேதனை அனுபவிக்கிறது. தம் ஜிஹ்வயா த்விஷிகயா பரிலேலிஹானம் द्वे शृग्नीह्यति कराल விஷாக்னி திருஷ்டிம் क्रीडन्नमुं परिससार यथा गगेन्द्रो பப்ராமசோப்யவசரம் பிரசமீக்ஷமானஹ. ரெண்டாக பிளந்த தன் நாக்கால் கடைவாய்களை நக்கிக் கொண்டு மிக்க கொடும் நஞ்சை பார்வையால் கக்கி நிற்கும் காளியனை கருடன் போல் ஸ்ரீகிருஷ்ணன் சுற்றி சுற்றி வந்து விளையாடினார். அவனும் ஸ்ரீகிருஷ்ணனை கடிக்கத்தக்க தருணத்தை எதிர்பார்த்து சுற்றி சுற்றி வந்தான். கண்ணன் என்ன பண்றார்? இந்த பாம்பு எப்படி இருக்கு, நல்லா நாக்கு ரெண்டா, நாக பாம்புக்கெல்லாம் நாக்கு ரெண்டா பிளந்து இருக்கும்ல, இதால சூடு தாங்க முடியாம நாக்கை இப்படி புரட்டி புரட்டி ரெண்டு பக்கம் கடவாயெல்லாம் நக்கி கொள்றது. மிக்க கொடும் நஞ்சை பார்வையால் கக்கி நிக்கிறது. பார்வையா அந்த பாம்பு இப்படி பாக்குது, அதனால கூட பார்வையே ஒரு விஷமா இருக்குதான். நிக்கக்கூடிய காளியனை கருடன் எப்படி ஒரு பாம்பை விளையாட்டா கொத்தி கொத்தி இது பண்ணுமோ, அது போல இந்த இடத்துல கண்ணன் கருடன் போல நின்னு சுத்தி 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 வரார். அந்த கருடன் எப்படி வந்து பாம்பை சுத்தி சுத்தி வந்து கடைசியா கொத்திட்டு போகுமோ, அது போல கண்ணன் ஆகிய கருடன் அந்த பாம்பு காளிங்கன் ஆகிய அந்த பாம்பை சுத்தி 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 வந்து விளையாடுறார். அவனும் ஸ்ரீ கிருஷ்ணனை கடிக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கான். எப்படி பாம்பு கருடனை கொத்துறதுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கும்ல, அது போல அந்த காளிங்கனும் கிருஷ்ணனை கடிக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். கண்ணனும் சுத்தி 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 வந்து விளையாண்டுட்டு இருக்கார். ஏவம் பரிபிரமஹ தௌஜசம் உன்னதாம்ச தாம்சம் ஆனம்ய தத்ருதுஷிர ஸ்வஸ்திரூட ஆத்யஹ தன்மூர்தரன்ன நிகரஸ்பர்ஷாதிதாம்ர பாதாம்புஜோ கில கலாதி குரோர்நனத்த.
இப்படி ஸ்ரீகிருஷ்ணனை கொத்துவதற்காக சுற்றி சுற்றி வந்து தளர்ந்து வலிமை இழந்த காளியனின் நிமிர்ந்த படங்களை வளைத்து அவனது பெருத்த தலைகளில் மீது ஏறி நின்று அனைத்து கலைகளுக்கும் ஆதி குருவான கண்ணன் நர்த்தனம் செயலானார். அவரது செந்தாமரை திருவடிகள் அவன் தலைகளில் உள்ள நாகரத்தினங்களின் ஒளியால் மேலும் சிவந்தன. அழகா சொல்றார் கண்ணன் என்ன பண்ற, சுத்தி 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 வந்தாரா கருடன் போல. அந்த சுத்தி சுத்தி வரத பார்த்து இந்த இந்த காளியனுக்கு டயர்ட் ஆயிட்டான். எப்ப தருணம் பாக்கலாம் கொத்துறதுக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப சுத்தி 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 கண்ணன் வந்துகிட்டே இருக்கிறப்ப டைமே குடுக்கல, கேப்பே குடுக்கல கண்ணன். அதனால அந்த காளிங்கன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அவனுடைய பெருத்த தலை அவனுடைய காளியனுடைய நிமிர்ந்த படங்களை, அவன் தலை இருக்குல்ல, படம் எடுத்திருக்குல்ல, படங்களை வளைச்சு அவனது பெருத்த தலைகள் மேல பகவான் ஏறி நின்றுகிட்டார். ரொம்ப பெரிய பாம்பு இல்லையா, இக்குழந்தை கண்ணன் அது மேல ஏறி நின்றுட்டார். அனைத்து கலைகளுக்கும் ஆதி குருவான பகவான், ஜெகத்குரு, உலகத்துக்கே முதல் குரு பகவான் தான் இல்லையா. அப்பேற்பட்ட ஆதி குருவான, எதுக்கு, எல்லா கலைகளுக்கும் ஆதி குருவான பகவான் கண்ணன் நர்த்தனம் செயலானார். எப்படி நர்த்தனம், அவன் தானே ஆதி குரு பகவான், நாட்டியத்துக்கும் அவன் தான் குரு, கலைகளுக்கு எல்லாம் அவன் தான் குரு. அப்ப கண்ணன் அந்த நாகத்துக்கு மேல நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். அவரது செந்தாமரை திருவடிகள், பகவானுடைய சிவந்த திருவடிகள் அந்த காளிங்கனோட தலையில ஆடுறது. அந்த காளிங்கனுடைய தலையில ரத்தனங்கள்லாம் இருக்கு, நாகரத்தனம் எல்லாம் இருக்கா, அது பிரகாசமா ஒளி விடுறதா. கண்ணனுடைய செந்தாமரை போன்ற கால்களா, அது எவ்வளவு அழகா இன்னும் பிரகாசிக்க முடியுமோ அவ்வளவு பிரகாசிக்கிறதாம் அந்த நாகரத்னங்களுக்கு இடையில. தம் நர்த்து முத்திய தமவேக்ஷ்ய ததா ததீய கந்தர்வ சித்த சுரச்சாரண தேவவத்வஹ பிரீத்யா மிருதங்க பனவான கவாத்ய கீத புஷ்போபஹார நுதிபிஹி சகசோபசேதுஹு. உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மேல இருந்து அவ்வாறு பகவான் நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சோன்னு அவரது அடியார்களான கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள், தேவர்கள் மற்றும் அப்சரஸ்கள் எல்லாரும் மிருதங்கம், மத்தளம், நகாரா முதலிய வாத்தியங்களை இசைச்சு பாடிக்கிட்டு மேல இருந்து பூமாரி பொழியறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, கைகள்ல காணிக்கைகள் ஏந்து அவர்கள வராங்க. கண்ணனுக்கு ஏதாவது கிஃப்ட் எடுத்துட்டு மேல இருந்து வராங்க. யத் யச்சிரோன நமதேங்க ஷதைக ஷீர்ணஹா தத்தன்மமர்த்த கரதண்ட கிரிபாதைஹி க்ஷீணாயுஷோ பிரமத உல்பனமாஸ்ய தோஷுங்கன் அஸ்தோபமன் பரமகஸ்மலமாபனாகஹ. அவனோட 100 தலைகளில் பணிந்து வணங்காத தலைகளுக்கு கடும் தண்டனை அளிப்பவராக பகவான் தன் திருவடியால் அதனை துகைத்தார். காளியன் தன் ஆயில் குன்றி தலை சுற்றி வாயிலிருந்து மூக்கிலிருந்தும் கடும் விஷம் கொண்ட ரத்தம் கக்கி உணர்விழந்தான். கண்ணன் அவனுக்கு 100 பணாக்கங்கள் தலைகள் இருக்கு, அதுல ஏறி நடனம் ஆடுறார். அவருடைய 100 தலைகள்லையும் பணிந்து வணங்காத தலைகளுக்கு கடும் தண்டனை. ஒண்ணு தலை தூக்கி நிக்கிறது, ஒண்ணு தலை தூக்குது, ஒண்ணு அடங்கி போடுது, ஒன்னொன்னு தலை தூக்குது. இந்த மாதிரி அடங்காத தலைகள் எல்லாம் நல்ல போட்டு ஆடுறார், நல்ல மிதிச்சு டான்ஸ் ஆடுறார் கண்ணன். வணங்காத தலைகளுக்கு கடும் தண்டனை அளிப்பவராக பகவான் தன் திருவடிகளால் அதனை துகைத்தார். திருவடியால என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி விட்டார். காளியன் தன் ஆயில் குன்றி போயிடுச்சு, தலை சுத்தி போச்சு, வாயிலையும் மூக்குலையும் விஷம் தன்மை உள்ள ரத்தத்தை கக்கிக்கிட்டு உணர்விழந்து போய் விழுந்துட்டான். தஸ்யாக்ஷிபேர் கரமுத்வத்மத சிரசூ யத் சமுன்னமதி நிஸ்வசதோ ருஷோச்சைஹி நித்யன் பதானு நமயன் தமயாம் பபூவ புஷ்பை பிரபூஜித இவேக புமான் புராணஹ. சிறிது நினைவு வந்ததும் கொஞ்ச நினைவு வந்ததுக்கு அப்புறம் காளியன் என்ன பண்றா, கண்கள் இந்த விஷத்தை கக்கிக்கிட்டு கோபத்தோட பெருமூச்சு விட்டு தலையை நிமிர்த்த முயன்றதும் கண்ணன் அதன் மீது ஏறி குதித்து ஆடி அதனை குனியச் செய்து அடக்கினார். அந்த புராண புருஷனின் திருவடிகளில் காளியன் கக்கிய ரத்த துளிகள் வழிபாட்டில் தூவப்பட்ட பூக்கள் போன்று விளங்கின. கொஞ்ச நேரம் கண்ணம் மயங்கி போய் மூச்சை இழந்து விழுந்து கிடக்கிறதா ரத்தத்தை கக்கிக்கிட்டு இந்த காளியன். அப்புறம் கண்களை கொஞ்சம் ஞாபகம் நினைவு வந்துருது. நினைவு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுது, கண்கள் இந்த விஷத்தை கக்கிக்கிட்டு
கோபத்தோட பெருமூச்சு விட்டு தலையை நிமிர்த்து திரும்பவும் கண்ணன் கிட்ட எடுத்துட்டு வருது. உடனே கண்ணன் என்ன பண்றார், அதன் மீது ஏறி குதிச்சு ஆடுறார் கண்ணன். அந்த எந்த தலை தூக்குறதோ அந்த தலை மேல குதிச்சு ஆடி அவனை குனிய செய்து அடக்கிறார், அகங்காரத்தை போக்குறார். இந்த அந்த புராண புருஷனுடைய திருவடிகள்ல காளியன் கக்கிய ரத்த துளிகள் அந்த பகவான் மேல ஆடும் பொழுது இந்த தலையில இருந்து ரத்தத்தை கக்கறது இல்லையா, அந்த காளிந்தினி அந்த ரத்த துளிகள்லாம் நம்ம கண்ணனை பூஜை பண்ணும் போது அவருடைய திருவடி சரணங்கள்ல திருச்சரணங்கள்ல நம்ம புஷ்பங்கள் போடுவோம் இல்லையா, அது போல இருக்கிறதாம் அந்த ரத்த துளிகள் எல்லாம் வழிபாட்டில் தூவப்பட்ட பூக்கள் போன்று விளங்குகின்றன அப்படின்னு சொல்றார். தச்சித்ரதாண்டாண்டவர்ண பநாத பத்ரோ ரக்தம் முகைருருபமன் நிருபக்ன காத்ரஹ ஸ்மிருத்வா சராச்சர குரும் புருஷம் புராணம் நாராயணம் தமரணம் மனசா ஜகாம. பரீட்சித் மன்னா விசித்திரமான இவரது தாண்டவத்தால் படங்கள் கிழிந்து உடல் முறிந்து வாய்களிலிருந்து ரத்தம் கக்கும் காளியன் தன் மீது நர்த்தனம் செய்பவர் சராச்சர உலகின் குருவான அனைத்து உலகிற்கும் தந்தையான பரம புருஷனான ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உணர்ந்து மனதால் அவரை சரணம் அடைந்தான். இப்பதான் புரிஞ்சிருக்கு இந்த காளியனுக்கு என்னது, இந்த மாதிரி பரீட்சித்ர சுகபிரமம் சொல்றார். விசித்திரமான இவரது தாண்டவத்துல அந்த அந்த பனாக்கங்கள் அவனுடைய தலைகள்லாம் கிழிஞ்சு போச்சு. அந்த பாம்போடைய தலைகள் எல்லாம் கிழிஞ்சு போச்சு, உடல்லாம் முறிஞ்சு போச்சு, வாயில இருந்து வேற விஷத்தன்மையில் ரத்தத்தை கக்கறது. தன் மீது நர்த்தனம் ஆடக்கூடியவர் இந்த உலகங்களுக்கெல்லாம் இந்த அசையும் அசையாத எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவர், புராண புருஷன், தந்தை அப்படிங்கிறத இப்பதான் உணர்ந்தது. பரம புருஷனான ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இந்த காளியன் மனதார அவரை சரணம் அடைகிறது. இதுக்கு மேல நம்ம பண்றது தப்பு அப்படின்னு உணர்ந்து நம்ம மேல நடனம் ஆடியக்கூடிய இந்த சராச்சரங்களுக்கெல்லாம் தந்தையான பரபிரமமான ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறத நினைச்சு அவருடைய திருவடிகள்ல மானசீகமா சரணாகதி பண்றது இந்த காளியன். குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, முன்பு வணங்காத தலைகளை மிதித்து கண்ணன் அவற்றை வணங்க செய்தார். ஆனால் காளியன் தலை வணங்கியதே தவிர செருக்கினால் அவன் மனம் வணங்கவில்லை. இப்போது செருக்கு அகன்று மனத்தாலும் வணங்கினான். இங்கு உடலும் உள்ளமும் வணங்க ஸ்லோகம் 56 முதல் வாக்கும் ஹலோ கேக்குறதா? ஹரி ஓம் கேக்குதா? ஓகே. ஏற்கனவே கண்ணன் அடிச்சிட்டாரே, தலையெல்லாம் மிதிச்சு அடக்கிட்டாரே, ஏன் இப்ப திரும்பி இப்பதான் அடங்குச்சா அப்படின்னு கேட்டா, முன்ன உடம்பால அது அடங்கிடுச்சு. ஓகே, மனசால அகங்காரம் இன்னும் போல. நம்ம கூட என்ன சொல்லுவோம், மனசால உடம்பால இதால நம்மளுடைய கைகளால அப்படி 3 விதமா பகவான் அர்ச்சனை பண்ண மனசா வச்சசா வாக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 3 விதமான கைங்கரியம் பகவானுக்கு பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. அது போல இந்த இடத்துல முன்னாடி உடம்பால கண்ணன் அடக்கிட்டார், மனசால அது இன்னும் அகங்காரம் போகாம இருந்துச்சு. அதனால இப்ப மனசுல இருந்த அகங்காரமும் போய் மனதாலையும் பகவான வணங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றார். உடலும் உள்ளமும் வணங்க ஸ்லோகம் 56 முதல் வாக்கும் வணங்க போகிறது. உடம்பும் உள்ளமும் வணங்கிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, உடம்பு அதனுடைய தலையை அடங்கிடுச்சு, அதனுடைய உடம்பு அடங்கிடுச்சு, பகவான சரண் அடைஞ்சிருச்சு, மனசும் அடைஞ்சிருச்சு. இப்ப வாக்கால பாடணும் இல்ல, பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லையா, அதுவும் நடக்க போறது 56வது ஸ்லோகத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கிருஷ்ணஸ்ய கர்ப்ப ஜகதோதி பராவசன்னம் பாஷ்ணி பிரஹார பரிகிருஷ்ண பநாத பத்ரம் திருஷ்ட்வா ஹி மாத்யமுபசேதுர முஷ்யபன் பத்ன்யஹ ஆதாசில தத்வ சனபூஷண கேஷபண்டாஹ. ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவயிற்றில் உள்ள உலகங்களின் பெரு சுமையை தாங்க பெறாது மிகவும் வாடி அவரது திருவடி மிதிக்க குடை போன்ற படங்கள் புண்ணாகி நிற்கும் கணவரை கண்ட காளியனின் மனைவிகள்
ஆடை அணிகளும் கேசங்களும் குலைந்து நிற்க மிகவும் நொந்தவர்களாக ஸ்ரீகிருஷ்ணனை சேவித்தார்கள். இவன் இந்த மாதிரி இந்த காளியன் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க மனைவிகள் எல்லாம் வந்து பகவான சேவிக்கிறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க. கிருஷ்ணனுடைய திருவயிற்றில் உள்ள பகவானோடைய திருவயிற்றுலதான் நம்ம எப்போதுமே இருக்கிறோம் இல்லையா? நம்ம சூக்ஷ்ம திசையில இருக்கும் பொழுதும் சரி, பிரளய காலத்திலும் சரி, சிருஷ்டி காலத்திலும் சரி, பகவானுடைய திருவயிற்றுல உலகங்கள் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம்ல. யசோதை கூட பார்த்தாங்கல்ல, திருவயிற்றுல அந்த பாரம் தாங்க முடியல. திருவயிற்றில் உள்ள உலகங்களோடைய பெரும் சுமையை தாங்க பெறாத வாடி நிக்கக்கூடிய தன்னுடைய கணவனுடைய அந்த அந்த படங்கள் எல்லாம் பார்த்து அதெல்லாம் புண்ணாய் இருக்கிறத பார்த்துட்டு கணவன் பாக்குற மனைவிகள் எல்லாம் ஆடை தலைவரி கோலமா வந்து அடிச்சுக்கிட்டு அலறாங்க. அடிச்சிட்டு பகவான் வந்து நமஸ்காரம் பண்றாங்க. ஆடை அணிகலங்கள் கேசங்கள் எல்லாம் குலைந்து நிற்க மிகவும் நொந்து போய் காளியன் கிருஷ்ணனை வந்து சேவிக்கிறாங்க, நமஸ்கரிக்கிறாங்க. தாஸ்தம் சுவிக்ன மனசோத புரஸ்கிருதார்பா காயம் நிதாய புவி பூதபதிம் பிரணேமுஹு சாத்விய கிருதாஞ்சலி புடா சமலஸ்ய பர்த்துஹு மோக்ஷேப்சவ சரணதம் சரணம் பிரபன்னாஹ. மனமொடிந்த அவர்கள் உயிரினம் அனைத்திற்கும் நாதனான ஸ்ரீ கிருஷ்ணனின் முன்னே தம் குழந்தைகளை கிடத்தி பூமியில் விழுந்து வணங்கினர். குற்றம் புரிந்த கணவனின் விடுதலையை நாடி கற்புமிக்க அவர்கள் கைகூப்பி சரணம் அளிக்கின்ற கண்ணனையே சரணமடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அந்த காளியனுடைய மனைவிமார்கள் எல்லாம் கண்ணனை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அலறாங்க. மனசு ஒடிஞ்சு போய் உயிரினம் அனைத்திற்கும் உலகத்துல இருக்கக்கூடிய சராச்சரங்கள் அனைத்திற்கும் நாதனான சுவாமியான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு முன்னாடி வந்து தம் குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு பூமியில் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க பகவான. குற்றம் புரிந்த கணவனோட விடுதலை விரும்புறாங்க. தன்னுடைய கணவன் தெரியாம தப்பு பண்ணிட்டு அவனை விட்டுருங்கோ அப்படிங்கிறதுனால நமஸ்கரிச்சுட்டு எல்லாரும் விழறாங்க. குழந்தை குட்டிகளோட வந்து நமஸ்காரம் பண்றாங்க. கற்புமிக்க அவர்கள் கை கூப்பி எல்லாத்துக்கும் சரணம் அளிக்க ஒரே ஆசிரயம்னா என்ன? புகலிடமான அந்த கண்ணனுடைய பாதங்களை திருவடிகளை அடைகிறார்கள். புகலிடம் எது? கண்ணனுடைய திருவடிகள் தான் புகலிடம். சரணம் அளிக்கின்ற சரணத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நாகபத்னியர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க பகவான. அந்த காளியனுடைய மனைவிமார்கள் எல்லாம் கண்ணனை எப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னா, நாகபத்னிய ஊச்சுஹு ஞாயோ ஹி தண்ட கிருத கில்பிஷேஸ்மின் தவாவதாரா கலநிகிரஹாய ரிபோ சுதா நாமபி துல்ய திருஷ்டேஹ தத்சேதமம் பலமேவானுசம்சயன். நாகபத்னி எல்லாம் சொல்றாங்க, தங்களுடைய திருவவதாரம் தீயவர்களை அடக்கிறதுக்காகவே, தேவரீருடைய அவதாரமே தீயவங்களை அடக்கிறதுக்காக தான். பிழை செய்த இவருக்கு இத்தண்டனை ஏற்றதே, தப்பு பண்ண இவருக்கு இந்த தண்டனை தகுந்ததுதான். தாங்களோ பகைவனிடம் தாம் பெற்ற பிள்ளைகளிடமும் சமநோக்குள்ளவர். நீங்க எப்பேற்பட்டவங்க? நீங்க உங்களுடைய அவதாரமே கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு தான். இவர் பண்ண தப்புக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா கிடைச்சிடுச்சு. நீங்க எப்பேற்பட்ட குணமுடையவர்? எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் எல்லாம் சொல்லி பகவானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிதான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இவங்க ஸ்தோத்திரம் பண்றாங்க. பகவான் தேவரீர், நாங்க தான் இப்படி கெட்டவங்க, என்னுடைய கணவர் இப்படி இருந்தார். ஆனா தேவரீர் எப்பேற்பட்டவர்? தன்னுடைய எதிரிகள் கிட்டையும் தாம் பெற்ற பிள்ளைகளிடமும் சமநோக்குள்ளவர். எதிரிகள் கிட்ட தன்னுடைய குழந்தைகிட்ட எவ்வளவு வாத்சல்யத்தோட நடந்துக்குவீங்களோ அதே போலதான் பகவான்கிட்ட கூட நீங்க நடந்துப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கிட்டையும் சமபாவனையோடு நடந்துப்பீங்க. தேவரீருக்கு ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. தர்மம் முதலிய புருஷார்த்தங்களை அடைய தடையாக நிற்கும் பாவங்களை அழித்து நன்மையை செய்யவே தண்டனை தருகிறீர்கள். எதற்காக தெரியுமா தேவரீர் தண்டனை கொடுக்குறீங்க? இந்த மாதிரி தர்மம், அர்த்தம், காமம் முதலிய காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அடையறதுக்கு எது தடையாக நிற்கிறதோ, எது தடை? பாவங்கள். நம்ம பண்ணி வச்சிருக்கிற பாவங்கள் தானே தடையா இருக்கு இதெல்லாம் அடையறதுக்கு. அதை அழிச்சு அவங்களுக்கு எல்லாம் நன்மை பண்ணணுங்கிறதுக்காக தான் தேவரீர் தண்டனை கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம், முதல் ஸ்தோத்திரம். அனுகிரஹோயம் பவத கிருதோ ஹினோ தண்டோ சதாம் தே கலு கல்மஷாபஹ யத்தந்த சூகத்வ
முமு மமுஷ்ய தேகினஹ க்ரோதோபி தேனுக்ரஹ ஏவ சம்மதஹ. உங்களுடைய தண்டனை தீயோர்களின் பாவத்தை நீக்கும். ஆகவே எங்களுக்கு நீங்கள் அருள்தான் புரிந்திருக்கிறீர்கள். ரொம்ப அழகா சொல்றாங்க. நம்ம கூட என்ன நினைப்போம், நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கேன்னு நினைப்போம். ஒரு வகையில பார்த்தா, லௌகிக்கமா பார்த்தா ஓகே நம்ம இந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அலௌகிக்கமா பார்த்தா எப்படி இருக்கு, பகவான் நமக்கு இவ்வளோத்தையும் கொடுத்து நம்ம திருத்துறாரு அப்படின்னு வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தா பகவான் நமக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது புரியும். உங்கள் தண்டனைகள் தீயோர்களின் பாவத்தை போக்கும், நீக்கும். ஆகவே எங்களுக்கு அருள்தான் புரிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தண்டனைங்கிறது என்ன? கெட்டவங்களுடைய பாவத்தை எல்லாம் போக்கும். அந்த வகையில பார்த்தா தேவரீர் எங்களுக்கு அருள்தான் புரிந்திருக்கீர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாகக்கன்னிகைகள். இந்த ஜீவனின் பாம்பு பிறவி பாவத்தால் தானே நேர்ந்தது. இந்த 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 அந்த பாம்புக்குள்ள இருக்க ஆத்மாவுக்கு எதனால இந்த பாம்பு பிறவி கிடைச்சிச்சு? அதனுடைய பாவத்தினாலதானே கிடைச்சிச்சு. அப்போ அந்த பாம்பு பிறவி போகணும்னா இந்த மாதிரி ஏதாவது அந்த பாவம் பண்ணியிருக்கிறதுனாலதானே அதுக்கு பாம்பு பிறவி கிடைச்சிச்சு. அப்ப அனுகிரகம் பண்ணாதானே அது அந்த பாம்பு பிறவியில இருந்து விடுபடும். அததான் சொல்றார். இந்த ஜீவனின் பாம்பு பிறவி பாவத்தால் தானே நேர்ந்தது. ஆகவே உங்களது கோபமும் அந்த பாவங்களை நீக்கும். அருள் என்றே நல்லோர் கருதுவர். அதனால உங்களுடைய கோபமும் அந்த பாம்பு பிறவியை நீக்கும், பாவங்களை நீக்கும் அப்படின்னுதான் உங்களுடைய அருள். உங்க கோபம் கூட அருள் அப்படின்னுதான் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தபஸ்ஸு தப்தம் கிமனேன பூர்வம் நிரஸ்தமானேன ச மானதேன தர்மோத தர்மோதவா சர்வ ஜனானுகம்பயா யதோ பவான் ஸ்துஷ்யதி சர்வ ஜீவஹ. இப்படி இவர் முற்பிறவியில் தன் மானம் விடுத்து பிறரை போற்றுதல் போன்ற உயர்ந்த தவம் தான் புரிந்திருந்தாரோ, அல்லது எல்லா மக்களிடம் பரிவுடன் தர்ம வழியில் தான் நடந்து கொண்டாரோ? ஏனெனில் எல்லோரையும் வாழ வைக்கும் தாங்கள் இவருடைய முன் செய்த தவம் தர்மம் ஆகிய செயலிலும் மகிழ்ந்துள்ளீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்ற. என்னுடைய கணவனான இந்த காளியன் முன்னவடி ஜென்மத்துல தன்மானம் விட்டு தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு பிறரை போற்றுறது அப்படிங்கிற உயர்ந்த தவம் தான் புரிந்தாரா? பிறரை போற்றுதல் போன்ற உயர்ந்த தவம் தான் புரிந்தாரோ, அல்லது எல்லா மக்கள்கிட்டையும் பரிவோட தர்ம வழியில் நடந்து கொண்டாரோ? ஏனெனில் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய தேவரீர் இவருடைய முன் செய்த தவம் தர்மம் ஆகிய செயலிலும் மகிழ்ந்துள்ளீர்கள் அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. கஸ்யானுபாவோஸ்ய நதேவ வித்மஹே நவாங்கிரேணு ஸ்பர்ஷாதிகாரஹ யத்வாஞ்சயா ஷேர்லலனாச்சரத்தபோ விஹாய காமான் சுச்சிரம் கிருதவ்ரதாஹ. தேவனே, பகவானே, சுவாமியே, எந்த நல்வினையின் நற்பயனோ தெரியல. ஒருவேளை என்னுடைய கணவர் பூர்வ ஜென்மத்துல தன்னுடைய சுயமரியாதை விட்டுட்டு யாரையாவது நல்லா புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாரோ, இந்த மாதிரி பகவான ஸ்தோத்திரம் பண்ணாரோ, இல்ல தர்ம வழியோட ரொம்ப சந்தோஷத்தோட பரிவோடு நடந்துகிட்டாரோ தெரியல, நல்ல தர்ம மார்க்கத்துல இருந்தாரான்னு தெரியல, இல்ல அவரை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தேவரீர் முயற்சி பண்ணீங்களான்னு தெரியல. தெய்வாதீனமோ இல்ல எதுவோ இருக்கட்டும், எதனாலயோ தெரியல, இந்த நல்வினை எந்த நல்ல சுக்ரிதம்னு சொல்லுவோம்ல, சுக்ரித்தோட பயன்னு தெரியல, எந்த புண்ணியத்தோட பயன்னு தெரியல, எங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களோட திருவடி துகள்களை தொடுகிற தகுதி இவருக்கு கிடைத்துள்ளதே. எந்த ஜென்மத்திலயும் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காரு என் கணவர். அதனாலதான் உங்களுடைய திருவடி அவருடைய தலையில அந்த துகள்கள் படுற அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு புரியுறது. ஆனா எந்த ஜென்மத்துல என்ன பண்ணாருன்னு தான் புரியல. உங்களோட திருவடி துகள்களை தொடுகிற தகுதி இவருக்கு கிடைத்துள்ளதே. இதனை பெற விரும்பியே அன்றே அன்னை ஸ்ரீ லக்ஷ்மி தேவியும் பற்றற்று விரதம் இருந்து பெரும் தவம் இயற்றியுள்ளார். இந்த திருவடி துகள்களை பெறணுங்கிறதுக்காகத்தான் இதனை பெற விரும்பிதான் அன்னை மகாலட்சுமி ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயார் அன்னைக்கே விரதம் இருந்து தபஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்றார். ந நாகபிருஷ்டம் நச்ச சர்வ பௌமம் ந பாரமேஷ்டயம் நரசாதிபத்தியம் ந யோக சித்தீர புனர்பவம் வா வாச்சந்தி யத் பாத ரஜ பிரபன்னாஹ. உமது திருவடி கமலங்களின் மகரந்த துகள்கள் பெற்றவர்கள் ஸ்வர்க்கமோ உலகம் அனைத்திற்கும் ஒரே அரசனாகும் நிலையோ பிரம்ம உலகமோ
பாதாள ஆட்சியோ அனிமா முதலிய யோக சித்திகளோ ஏன் மறுபிறவியற்ற வீடு பேரோ எதனையும் விரும்புவதில்லையே அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நாகக்கன்னிகள் பகவான ஸ்தோத்திரம் பண்றாங்க. உன்னுடைய திருவடி பகவானே, உன்னுடைய திருவடி தாமரைகளுடைய மகரந்த துகள்கள், உன்னுடைய பாத தூளிகள், அந்த அந்த மண்ணு, அந்த துளி, அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தூளி, பாதத்துல இருக்கக்கூடிய தூளியை பெற்றவங்க யாராவது இந்த சொர்க்கத்துக்கோ உலகத்துக்கு எல்லாம் ராஜாவா இருக்கணுங்கிற பதவிக்கோ இல்ல பிரம்ம லோகமோ இதுல பாதாள லோகத்தோட ஆட்சியோ இல்ல அனிமா முதலிய சித்திகளோ இது அல்லது மறுபிறவி இல்லாததான மோட்சம் இதை யாராவது இதுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்களா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்த காட்டியும் மேன்மையான தேவரீரோட திருவடி துகள்கள் கிடைச்சவனுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம், இதெல்லாம் தேவையே இல்லை அவனுக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ததேஷநாதாப துராபமன்யஹ தமோஜனி குரோத வசோ வியஹீஷஹ சம்சார சக்ரே பிரமத ஷரீரினோ யதிச்சதஸ்யாத் விபவ சமக்ஷஹ. இறைவா, சம்சார சக்கரத்தில் உலகியல் சுழற்சியில், அதாவது இந்த சம்சாரமாகிய உலக வாழ்க்கையில சுழல்கிற ஜீவன் விரும்பத்தக்க மேன்மையை நேரடியாக பெறத்தக்க பெரும் பேற்றை ஏன் வீடு பேற்றை கூட மகாலட்சுமி முதலிய மற்றவர்கள் கிடைப்பதற்கு அரியதை தமோ குண பிறப்பான கோபத்திற்கு ஆட்பட்ட இந்த சர்ப்ப அரசர் பெற்றுவிட்டாரே அப்படின்னு இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. உலகத்துல யாருக்குமே கிடைக்கிறதுக்கு அரிதான விஷயமான உலகத்தில் இறைவா இந்த சம்சார சக்கரத்துல இந்த உலக விஷயத்துல இந்த ஜீவன் விரும்பத்தக்க மேன்மையை நேரடியாக பெறத்தக்க பெரும் பேற்றை, நேரடியாக பெறக்கூடிய பெரும் பேற்றை ஏன் வீடு பேர்த்த கூட மகாலட்சுமி முதலிய மற்றவங்களுக்கு கூட கிடைப்பதற்கு அரியதான இப்பேற்பட்ட ஒரு விஷயம் எது? இந்த பகவானுடைய பாத துளிகள் அப்படிங்கிறது. தமோகுண பிறவியான கோபத்திற்கு ஆட்பட்டவனான இந்த சர்ப்ப அரசன் பெற்றுவிட்டாரே அப்படின்னு சொல்றார். யாருமே உலக ஜீவராசிகள் பெறத்திற்கு அரியதான, ஏன் மகாலட்சுமி தாயாரே கூட பெறுவதற்கு அரிதான உன்னுடைய பாத துளிகளை கோபமே உருவான தமோகுண பிறவி எடுத்தவனான இந்த சர்ப்பராஜன் பெற்றுவிட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாய பராய பரமாத்மனே. என்ன குறையாத செல்வ திருமாலே, எல்லோர் மனத்திலும் இருப்பவரே, உங்களுக்கு நமஸ்காரம். எல்லா உயிரத்திற்கும் குடியிருப்பாயும் தோன்றிய பொருள் அனைத்துமாயும் அவற்றுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மமான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாங்க. என்ன பகவானை எண்ணி முடிச்சிட முடியுமா? எத்தனை உலகத்துல வஸ்துக்கள் இருக்கோ அத்தனத்துக்குள்ளாரையும் பகவான் அந்தரா இருக்கார். அப்ப அவர் எண்ணிக்கைக்கு உட்படாதவர், பரபிரம்மம். அவரை எண்ணிய முடிச்சிடவே முடியாது. என்ன குறையாத செல்வ திருமாலே, எண்ணத்துக்கே முடியாதான அளவு கடந்த செல்வங்கள் உடையவர் அப்படின்னு சொல்றார். எல்லோரும் மனதிலும் இருக்கக்கூடியவர், எல்லாருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கக்கூடியவர். உங்களுக்கு நமஸ்காரம். பேர்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். எல்லா உயிரினத்திற்கும் குடியிருப்பா இருக்கக்கூடியவர். நாராயணன் சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம். நாராணாம் அயனகா எஸ்யசகான் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு இது சொல்லுவோம், சமாசம்னு சொல்லுவோம். எல்லாரும் வசிக்கிற கூடிய இடம் எதுவோ, நரர்களாகிய அனைவரும் சித்து அச்சித்து எல்லாரும் வசிக்கக்கூடிய இடம் எதுவோ, அயனம் எதுவோ அதுவே நாராயணன்கிற சப்தத்துக்கு அர்த்தம். நிறைய அர்த்தம் சொல்லுவோம். அதுல ஒன் ஆஃப் த அர்த்தம் இதுன்னு சொல்றோம் இல்லையா? உயிரினத்துக்கு எல்லாத்துக்கும் குடியிருப்பா இருக்கக்கூடியவர், அயனமா இருக்கக்கூடிய இருப்பிடமா இருக்கக்கூடியவர். தோன்றிய பொருள் அனைத்துமாய் இருக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கக்கூடியவர். அவற்றுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவும் அவர்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்டு, இதெல்லாம் லௌகிகத்துல இருக்கு, இது பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கு. ஆனா பகவான் இதுக்கூட சம்பந்தப்பட்டவரா? இதுக்கெல்லாம் அப்பால் பட்ட பரமாத்மாவா இருக்கிறார். அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு அந்த நாகபத்னி சொல்றாங்க. ஞான விஜான நிதையே பிரம்மணே நந்த சக்தையே அகுணாயா விகாராய நமஸ்தே பிராகிருதாய ச. பேரறிவிற்கும் உணர்விற்கும் கொள்கலனாக விளங்குபவரே, எல்லா ஞானத்திற்கும் எல்லா உணர்விற்கும், உணர்வுன்னா சத்துன்னு சொல்றோம்ல, இருப்பு, அதுக்கு எல்லாத்துக்கும் கொள்கலனா, எல்லாத்துக்கும் தேவரீர் தான் ஆரம்பம், கொள்கலனா இருக்கக்கூடியவர்.
எல்லையற்ற சக்தியுள்ள பரம்பொருளே, இப்படிதான் பராக்கிரமம் பகவானுடைய வீர தீர சக்திக்கு எண்ணிக்கையே கணக்கே சொல்லிட முடியாது. பேர்பட்ட பரம்பொருளே, எங்கும் நிறைந்தவரே, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவரே, சத்துவம் முதலிய குணங்களும் மற்றவரே, இந்த பிரகிருதி சம்பந்தமான சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்களுக்கும் அப்பால் பட்டவரே, பிறப்பு இறப்பு என்னும் மாறுபாடற்றவரே, தேவரீருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, நித்திய வஸ்து, நித்தியம் இருக்கக்கூடிய சத்தியம், தேவரீர் ஒருத்தரே சத்தியம், அப்பேற்பட்டவரே, இயற்கை நிலைக்குட்படாதவரே, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரகிருதிக்கு சம்பந்தப்படாதவரே, அப்பேற்பட்ட தேவரீருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. காலாய காலநாவாய காலாவயவ சாட்சினே விஸ்வாய ததுவத்ரேஷ்டே தத்கர்த்ரே விஸ்வஹேதவே. இன்னும் சொல்றாங்க, இந்த நாகக்கன்னிகள் இன்னும் ஸ்தோத்திரம் பண்றாங்க. மூலப்பொருளை உலக நிலைக்கு உணர்ந்து மாயை செயலாற்ற செய்த காலமும் அந்த காலத்தை தோற்றுவித்தவரும், காலத்தை யுகம் ஆண்டு மாதம் என்றவாறு பகுத்து ஒவ்வொரு பகுதியும் நேராக நடப்பதை கண்காணிக்கின்ற சாட்சியும், உலகமாக இருந்த உலகை கண்காணிப்பவரும், உலகத்தை தோற்றுவித்தவரும், உலகின் அனைத்து பொருளாகவும் விளங்குபவரான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஸ்தோத்திரம் பண்றாங்க. நம்ம ஒவ்வொரு ஒரு இதுலயும் நம்ம ஒவ்வொரு விதமான தத்துவ ஞானத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி தத்துவ ஞானத்தை பிரகடனப்படுத்துறாங்கிறத பார்த்துட்டே வரோம். மூலப்பொருளை உலக நிலைக்கு கொணர்ந்த, அதாவது பிரகிருதின்னு சொல்லக்கூடியல பகவான் அந்த மூலப்பொருளை கொடுக்கிறார் உலகத்துக்கு. மூலப்பொருளை உலக நிலைக்கு கொண்டு வந்த, உலகத்துக்கு அது இருந்தா தானே மாற்றங்கள் ஏற்பட முடியும். அதை கொண்டு வந்தவர், மாயை செயலாற்ற செய்த, மாயை அப்படிங்கிற அந்த பிரகிருத்திய பகவான் அந்த அவருக்குள்ளதான் இருக்கு இல்லையா? அந்த பிரளய காலத்துல அவருக்குள்ள இருக்கிற அந்த மூலப்பொருள உலகத்தோடைய சிருஷ்டிக்கு அந்த புழங்கறதுக்கு தகுந்த மாதிரி, பிரயோஜனமா தகுந்த மாதிரி கொண்டு வந்தவரே அப்படின்றாங்க. அப்படின்னா அவர் தானே பரபிரமம். அது கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல, அந்த காலமும் அந்த காலத்தை தோற்றுவித்தாரும் தேவரீரே. காலத்தை விதவிதமா பிரிச்சாரு இல்ல பகவான். காலம்ங்கிற தத்துவத்தை யுகங்களாக, ஆண்டுகளாக, மாதங்களாக இப்படி பல விதமாக பிரித்து கொடுத்தவர். ஒவ்வொரு பகுதியும் நேராக நடப்பதை எல்லாம் இப்படி பிரிச்சு கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டா நடக்கிறதான்னு சாட்சியா இருந்து பார்க்கக்கூடியவரும் இவரே. நீரே உலகமாக இருந்து உலகை கண்காணிப்பவரும், இந்த மொத்த பிரபஞ்சமா இருந்து அதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய சாட்சி பொருளா இருக்கக்கூடியவரே, உலகத்தை தோற்றுவித்தவரே, உலகத்து அனைத்தையும் பொருளாக விளங்குமாறு தங்களுக்கு உலகத்துல தோற்றுவித்தவரும் அவரு. தோற்றுவித்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற சும்மா இருந்துடுறாரா? அதுக்கு அந்தரியாமியாம இருக்கார். அதனால எல்லாமா விளங்கக்கூடிய தேவரிற்கு நமஸ்காரம். பூதமாத்ரேந்திரிய பிராணம் நோ புத்யாஷயாத்மனே திரிகுணேனாபிமானேன கூட்டஸ்வாத்மானுபூதையே. நிலம், நீர், தீ, வான், வலி முதலிய 5 பூதங்கள், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் எனும் 5 குணங்கள், கை, கால், வாய், மலம், நீர் வெளியேற்றும் துவாரங்கள் என 5 கர்மேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருக்கரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்கின்ற 10 பிராணன்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை அனைத்திற்கும் உருவாக விளங்குபவரும், சத்துவ முதலிய முக்குணங்களையும் காரணமா உடைய யான் எனது என்னும் தேகாபிமானத்தால் தனது அம்சமான ஜீவாத்மாவின் அறிவை மறைப்பவருமான தங்களுக்கு நமஸ்காரம். ஒரே ஸ்லோகத்துல மொத்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண பகவான் என்ன சிருஷ்டி பண்ணியிருக்காரு அத்தனையும் சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பகவான் கிட்ட முன்னாடி ஸ்லோகத்துல பிரகிருத்திய சொன்னாங்க. பிரகிருத்தில இருந்து மகான்ல இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து 3 குணங்கள், சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணங்கள், சத்துவத்துல 11 விஷயங்கள் தோன்றுது, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், ஒரு மனஸ் தத்துவம். ரஜோகுணத்துல இருந்து ஒண்ணும் இல்ல, தாமசத்துல இருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் தோன்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் அதாவது அதிதேவதைகள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் மனசுங்கிறத பார்த்தோம். அதாவது மனஸ் தத்துவத்துக்குள்ளாதான் புத்தி, சித்தம், அகங்காரம் இது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம். இவை அனைத்துக்கும் உருவாக விளங்கக்கூடியது சத்துவ முதலிய முக்குணங்களையும் காரணம் உடைய யாரு? நானு. முதல்ல நானுங்கிற அபிப்பிராயம் வருது. அப்புறம் இது என்ன ஆகுது? எனதுன்னு ஆகுது. எது? இந்த சரீரமே தான் நானுன்னு நினைச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? தேகமே
ஆத்மா அப்படிங்கிற அபிமானம் ஏற்படுகிறது. எனக்கு தேகாபிமானத்தால் தனது அம்சமான நானுன்னு நினைக்கிறதுனாலதான், நான் இந்த தேகமே அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த உடம்பு மேல எனக்கு ஒரு அபிமானம் வருது, அபிப்பிராயம் வருது. இத சேர்ந்தவங்களுக்கு மேல, சேர்ந்த விஷயங்கள் மேலயும் எனக்கு அபிமானங்கள் வருது. அப்படி இந்த ஜீவாத்மாவின் அறிவை பகவான் மறைச்சு வச்சிருக்கார். மறைப்பவரான தேவருக்கு அம்சம். இந்த ஜீவாத்மா பகவானுடைய ஒரு அம்சம் இல்லையா? அப்பேற்பட்ட ஜீவாத்மாவுடைய அறிவை மறைப்பவரான தேவரிற்கு நமஸ்காரம். இந்த ஜீவாத்மாவுக்கு தான் யாருங்கிற விஷயத்த எப்போதும் அதுக்கு ஞாபகத்திலே இருக்கிறது இல்லைல்ல, எப்போதும் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, அதை மறைச்சு வச்சிருக்காரு. எதனால? தன்னுடைய மாயையினால. அப்பேற்பட்ட தேவரிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. நமோ நந்தாய சூக்ஷ்மாய கூட்டஸ்தாய விபஷ்சிதே நானாவாதானுரோதாய வாச்சியவாச்சக சக்தையே. அற்புதமான ஸ்லோகம். தாங்களே இடம், காலம், பொருள் முதலியவற்றின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். நமோ நமோ அனந்தாய சூக்ஷ்மாய அப்படின்னு சொல்றாங்க. நமஸ்காரம் அனந்தாய எல்லையற்றவரான, சூக்ஷ்மமாகவும் இருக்கக்கூடியவரான, கூட்டஸ்தாய விபஷ்சிதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாங்களே இடம், காலம் முதலியவற்றின் எல்லைக்கு அப்பால் பட்டவர். இப்படிதான் ஒரு காலத்தாலேயோ, பகவான் பூத்த காலத்துல இருந்தார், பவிஷ்யத் காலத்துல இருப்பார் அப்படின்லாம் கிடையாது. எல்லா காலங்களிலும், எல்லா இடங்களிலும் இந்த இடத்துல இருப்பார், அந்த இடத்துல இல்லைன்னுலாம் கிடையாது. எல்லா காலங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் எப்போதும் இருக்கார். அப்பேற்பட்ட முதலியவற்றின் எல்லைக்கு அப்பால் பட்டவர், உணர முடியாதவாறு நுட்பமாய் உள்ளவர். பகவான் இப்படித்தான் அப்படின்னு ஒரு 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 இதுக்குள்ள அடக்கிடவே முடியாது, நம்ம நினைக்கவே முடியாது. இப்படி நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு மாதிரி இருப்பாரு இல்லையா? அப்படி ஒரு விதமா இப்படித்தான் நம்மளால உணர முடியாது. நுட்பமாய் உள்ளவர், காரியம் காரணம் முதலிய மாறுதலற்றவர். பகவானுக்கு ஒரு விதமான மாற்றங்களும் கிடையாது இல்லையா? அவிகாராய சுத்தாயன்னு சொல்றோம்ல, பகவானுக்கு ஒரு விகாரமும் கிடையாது. அவனால உண்டு பண்ணப்பட்ட திரவியங்களுக்குதான் மாற்றங்களை தவிர பகவானுக்கு ஒரு விதமான விகாரம் கிடையாது. அதான் சொல்றார், காரிய காரண முதலிய மாறுதல் அற்றவர், அனைத்தும் அறிந்தவர், எல்லாத்துக்குள்ளார அந்தரியாமையா இருக்கா. அப்புறம் ஞானமே அவர்தான், அதனால எல்லாம் தெரிந்தவர். கடவுள் உண்டா இல்லையா, அவர் அனைத்தும் அறிந்தவரா அல்லது சிற்றறிவினரா முதலிய பலதரப்பட்ட கொள்கைகளுக்கேற்ப அவரால் விளங்க பெறுபவர். சில பேர் சொல்றாங்க கடவுள் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கும் அப்பாற்பட்ட அவங்களுக்கும் அந்த கேள்வியை தோற்றுவித்தவரே அவர்தான். இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அறிந்தவரா அல்லது சிற்றறிவினரா அப்படின்னு முதலிய பலதரப்பட்ட கொள்கைகளுக்கேற்ப அவரவர்களால் விளங்க பெறுபவர். சொல்லும் பொருளும் அவற்றின் கருத்தையும் உணர்த்துபவர். எல்லாருக்கும் ஒரு சொல்றோம். இப்ப சொல் அப்படின்னா அதனுடைய சொல்லாவும் இந்த சப்தமாவும் அதனுடைய பொருளாவும் பகவானே தான் இருக்காருன்னு சொல்றாரு. அவற்றின் கருத்தையும் உணர்த்துபவர். அவ்வாறான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நாகக்கன்னிகள் சோத்திரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம பிரமாண மூலாய கவையே சாஸ்திர யோனையே பிரவருத்தாய நிவருத்தாய நிகமாய நமோ நமஹ. பிரத்யக்ஷம், அனுமானம் முதலிய பிரமாணங்களில் மூலாகாரணமாய் இருப்பவர். சாஸ்திரங்கள் அனைத்தும் தோற்றுவாய். செய்யத்தக்கதை உணர்த்தவும் தகாததை தடுக்கவும் கட்டளை உருவில் நிற்பவர். தனக்கென எதனையும் கொள்ளாது பற்றற்று ஒதுங்கி நிற்பவர். அகம் பிரவிற்த்தி மார்க்கம், புறம் நிவிருத்தி மார்க்கம் என்ற நடைமுறைகளுக்கு ஆதாரமான வேதமாய் இருப்பவர். வேதங்களையே தன் மூச்சாக உடையவரான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய நேர பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷமாவும் பகவான் இருக்கார். பிரத்யக்ஷம்னா நான் வெறும் கண்ணால பாக்குறதுதான் பிரத்யக்ஷமாய் அப்படின்னு கேட்டா இல்ல. நம்மளுடைய இந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு, மூக்கு, காது, வாயி அப்படின்னு சொல்ற பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, ஞானேந்திரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலியமா இப்ப பகவானை பத்தி கண்ணே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் எப்படி பகவானை பிரத்யக்ஷமா பாக்குறது மாத்திரம்தான் பகவான் ஒரு வேலை நினைச்சா எப்படி அப்படி பார்க்க முடியும்? கண்ணு இல்லாதவங்களுக்கு தெரியணுமேனா காதால சில பேர் கேட்கலாம். காதால கேட்கிறதோ, கண்ணால பாக்குறதோ, இல்ல தொடு உணர்ச்சியோ, இப்படி எதை வேணாலும், இல்ல நாக்கால சுவைச்சு பாக்குறதோ, வாயால பேசுறதோ, இந்த மாதிரி எதை வேணாலும் இருக்கலாம். பஞ்ச இந்திரியங்களால எதனால அதுக்கு பேரு பிரத்யக்ஷம். அது மாதிரி பிரத்யக்ஷமாவோ இல்ல இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு அனுமானமோ அப்படிலாம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. அனுமானம்னா என்ன ஆகும்? அனுமானிக்கிறேன் அப்படின்னாலே முன்னாடி ஒரு வஸ்துவை நான் பார்த்திருந்திருக்கணும்.
அப்ப அதனால எனக்கு அனுமானிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, புகை வருது அப்படின்னா நான் ஏற்கனவே நெருப்பையும் புகையும் ஒன்னா பார்த்திருந்திருக்கணும் இல்லையா? அப்பதான் எனக்கு அனுமானம் ஏற்படும். ஓஹோ, அங்க புகை வருது அப்படின்னா நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானம் எனக்கு ஏற்படும். ஏற்கனவே ஒரு விஷயத்துல ஞானம் இருந்தாதான் அனுமானம் வரும். சோ பிரத்யட்சமாகவோ அனுமானமாவோ பிரமாணங்கள் மூலமாய் இருப்பவர் பகவான். சில பேர் பிரத்யட்சமா தான் பார்க்க முடியும்பாங்க, சில பேர் அனுமானத்தால தெரிஞ்சுக்கலாம்னுவாங்க. ஆனா பகவானை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுடைய பிரமாணங்கள், வேதம் தான் நமக்கு பிரமாணம். அதன் மூலியமா தான் பகவான சொல்லி இருக்கு. அதன் மூலியமா தான் நம்ம பகவானை தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரங்கள், வேதங்கள் இததான் பகவானுக்கு தோற்றுவார். செய்யத்தக்கது எது, செய்யத்தகாது எதுன்னு நமக்குள்ளார அந்தரியாமையா பகவான் வந்துகிட்டு முதல்ல காமிச்சு கொடுப்பார். பகவான் நமக்கு உள்ளுணர்வு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது முதல்ல இது செய், இது செய்யாதன்னு ஆரம்பத்துல ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது பகவான் நமக்கு சமிக்கை கொடுப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். பகவான் சமிக்கை காமிக்கிறார்னு செயல்படணும். இல்ல அதை மீறி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்து மேல இருக்கக்கூடிய ஆசையினால நம்ம என்ன பண்ணுவோம்? அது நல்ல விஷயமா இருக்கோ கெட்ட விஷயமா இருக்கோ அதன் மேல ஈடுபாடு வரப்ப பகவான் என்ன ஆயிடுவார்? சாட்சிய மாத்திரம் இருந்துட்டு கம்முன்னு அதுக்கு உண்டான ஹெல்ப் என்னவோ அதை பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருவார். சோ ஆரம்பத்துல நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் அவர் ஒரு கோடிட்டு காமிக்குவார். நம்ம அதெல்லாம் நம்ம நம்ம அமைதியா இருந்து மனசு சொல்றத நம்ம வாங்கி பழகி இருந்தா அது நமக்கு புரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சோ செய்யத்தக்கதை உணர்த்தவும் தகாததை தடுக்கவும் கட்டளை உருவில் நிற்பார். பகவான் உள்ளுக்குள்ள இருக்கார். எது செய்யலாமோ அதை உணர்த்தி கொடுப்பார். எது செய்யக்கூடாதோ அதை தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பகவான் பண்ணுவார். அப்படி கட்டளை உருவில் பகவான் நிற்பார். தனக்கென எதையும் கொள்ளாது. ஆனா பகவானுக்கு இதனால ஏதாவது தேவையா? ஒண்ணும் கிடையாது. பற்றே இல்லாம நிப்பார். சரி, நீ எதனா செஞ்சுக்கோ, உனக்கு சொல்றத சொல்லிட்டேன், உனக்கு உணர்த்தவும் செஞ்சுட்டேன், தடுக்கவும் செஞ்சுட்டேன், நீ எதனோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பற்று இல்லாம ஒதுங்கி நின்னுக்குவார். அகம் பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அகம்னா பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம்னா ரெண்டு விஷயம். நிறைய அர்த்தங்கள் இதுக்கு இருக்கு. ஆனா மேலோட்டமா பார்த்தா பிரவர்த்தி மார்க்கம்னா செஞ்சு 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 ஒரு விதம் சொல்லுவாங்க. அதாவது கர்மா பண்ணி 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 பக்தி பண்ணி 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 பகவான் அடையிறது, அதுவும் பிரவர்த்தி மார்க்கம் தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து சாரி அது பிரவருத்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம்னா புறம் நிவர்த்தி மார்க்கம்னு சொல்றாங்க. அகம் பிரவருத்தி மார்க்கம், புறம் நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விதமா என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுல மனசுலயே இப்ப ரிஷிகள் முனிவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்க செயல்கள் எதுவும் கர்மா செய்யறது இல்ல. ஆனா பகவான மனசால நினைச்சு 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 தியானம் பண்ணி 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 அடையறாங்கல்ல, அதுதான் பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு பேர். ஒரு நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னா தப்பா கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னா ஒரு விஷயம், அதாவது டிட்டாச் ஆயிடுறது, செய்யாம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது, தியானம் அந்த மாதிரி விஷயத்துல செய்யறது நிவிருத்தி மார்க்கம். பிரவருத்தினா செஞ்சு 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 பக்தி முதலிய விஷயங்களை செஞ்சு செஞ்சு வரதுதான் பிரவருத்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. என்ற நடைமுறைகளுக்கு ஆதாரமாக வேதமாய் இருப்பவர், வேதங்களையே தன் மூச்சாக உடையவரான தங்களுக்கு நமஸ்காரம். பகவான் வேற, வேதம் வேற கிடையாது. பகவான் வேதமே பகவானுடைய மூச்சா இருக்கு. அப்பேற்பட்ட தேவர் இருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நாகக்கண்ணிகள் சொல்றாங்க. நம கிருஷ்ணாய ராமாய வாசுதேவ சுதாய வாசுதேவ சுதாய ச பிரத்யும்னாய நிருத்தாய சாத்வதாம் பதையே நமஹ. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி. ஏற்கனவே நம்ம வந்து விராட் ஸ்வரூபம் பகவானோடதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம். பகவான் வந்து இந்த மகத்தத்துவத்துக்குள்ளார வாசுதேவனா இருக்கார். அங்க பிரகிருத்திய பகவான் உண்டு பண்ணிட்டு, ஐ மீன் பிரகிருத்தில இருந்து படைப்பு தொழில் எல்லாம் ஆரம்பிச்சு இது பண்ணோன்னு தான் சுயமா மகத்தத்துவத்துக்குள்ளார இருக்கார். அதுதான் வாசுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம். ஞானம் இல்லையா? ஞானமா இருக்கார். அவரு வந்து தன்னை நாளா பிரிச்சுக்கிறார். ஒரு பாதி அந்த அந்த ஸ்வயம் பாகத்தை வந்து மகத்தத்துவத்துல இருந்து வாசுதேவனா ஒரு பாகத்தை வச்சிடுறார். மீதி மூணை வந்து பிரிக்கிறார். நம்ம பார்த்தல பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் அப்படின்னு சொல்லி பார்த்தால பிரத்யும்னன் தான் இந்த படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு அந்தரியாமியா இருந்து படைக்கிறார். அனிருத்தனா இருந்து தானே சுயமா இருந்து காக்குறார். அப்புறம் இன்னொரு சங்கர்ஷணனுக்கு அந்தரியாமியா இருந்து அழிக்கும் தொழிலை செய்யறார் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அச்சை என்கின்ற 5 நிலைகளில் விபவ நிலையில் சங்கர்ஷனாகவும், அப்புறம் பகவானுடைய நிலைகள்ல 5 நிலைன்னு சொல்லுவோம்.
அதுதான் இந்த இடத்துல பரம் பரம்பொருள் வைகுண்டத்துல இருக்கிறது பர பர பரதத்துவம். ஓகே, அங்கதான் தன்னுடைய சொரூபத்தோட பகவான் இருப்பார். அங்க எந்த விகல்பமும் கிடையாது. அவதாரம் பண்ணிக்கிற திசையில பகவான் வியூகத்துல சயனிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பரவாசுதேவன் வியூகத்துல அங்கே இருப்பார். பரபிரமம் அங்க இருப்பார். அவருடைய ஒரு 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 சொரூபம் இங்க வியூகத்துல சயனிச்சுக்குவார். இங்க இருந்துதான் அவதாரங்கள்லாம் நடக்கும் இல்லையா. அப்படிதான் இந்த வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷன் தன்னை பிரிச்சுக்கிட்டு பரவாசுதேவன் வைகுண்டத்துல இருக்கா, வியூக வாசுதேவனா, அப்புறம் விபவம்ங்கிறது இந்த அவதாரங்கள்லாம் எடுக்கிறது, அந்தரியாமியா இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைச்சிட்டு அவங்க புள்ளார் அந்தரியாமியா இருக்காருல அந்த நிலை. அப்புறம் அர்ச்சா திரிமேனி, நம்மளுடைய பூஜை வஸ்து பகவான் இருக்காருல, பூஜைக்குரிய படமாவோ விக்கிரகமாவோ சாலிகிராமாவோ இருக்காருல, அதுதான் அர்ச்சா திரிமேனின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல இந்த 5 நிலைகள்ல விபவ நிலையில் சங்கர்ஷனாகவும் பகவான் எப்படி இருக்கார். இப்ப பரவாசுதேவனா தன்னுடைய சுயம் சொரூபத்துல இருப்பார். இப்ப இந்த விபவ நிலையில சங்கர்ஷனாகவோ பலராமனாகவோ சுத்த சத்துவ பிரதானமான சித்தத்தில் உபாசிக்கப்படும் வாசுதேவனாகவும், வியூக நிலையில் புத்தியிலே போற்றத்தக்க பிரத்யும்னாகவும், மனதாலே வழிபடத்தக்க அனிருத்தனாகவும் விளங்கும் தாங்கள் விபவ நிலையில் பக்தர்களை காக்க இடையனாக ஸ்ரீ கிருஷ்ணனாக திருவவதாரம் செய்த தங்களை நமஸ்கரிக்கிறோம். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. இந்த 5 நிலைகள்ல பகவான் இருக்காருல, பரம், யூகம், விபவம், அந்தரியாமி, அச்சை சொல்றாருல. இந்த 5 நிலைகள்ல பகவான் எப்படி இருக்காருன்னா சங்கர்ஷனாகவும் சங்கர்ஷனான பலராமனாகவும், சுத்த சத்துவ பிரதானமான சித்தத்தில் உபாசிக்கப்படும் வாசுதேவனாகவும், பகவான் விபவ நிலையில சங்கர்ஷனா இருக்காராம், சங்கர்ஷனான பலராமனா இருக்காராம், சுத்த சத்துவ பிரதானனான சித்தத்துல உபாசிக்கப்படுறதுனால வாசுதேவனா இருக்காராம், வியூக நிலையில புத்தியில போற்றத்தக்க பிரத்யும்னா இருக்காராம், மனசால வழிபடத்தக்க அனிருத்தனா இருக்காராம். இப்படி இருக்கக்கூடிய தாங்கள விபவ நிலையில இப்ப விபவத்துல எப்படி பாக்குறாங்க, விபவ நிலையில பகவானான தேவரியில பக்தர்கள் எல்லாம் காக்கக்கூடிய இடையனான ஸ்ரீ கிருஷ்ணனான் திருவவதாரத்துல தங்களை வணங்குகிறோம். அப்பேற்பட்ட தேவரீர விபவமா இருக்கக்கூடியவரை வணங்குறோம். பரம் அங்க இருக்கார். விபவ நிலையில சங்கர்ஷனா அவதாரம் பண்ணியிருக்கார், பலராமனா இருக்கார். சங்கர்ஷனான பலராமனா இருக்கார். ஓகே, விபவம். அப்புறம் சுத்த சத்துவ பிரதானான சித்தத்துல உபாசிக்கிறபடியால வாசுதேவனா வியூக நிலையில இருக்கார். புத்தியில வச்சு போற்றத்தக்க பிரத்யும்னா இருக்கார். மனசால வழிபடத்தக்க அனிருத்தனாகவும் விளங்குறார். இப்படி விபவ நிலையில பக்தர்களை காக்கிறதுக்கான இடையனா இன்னைக்கு திருவவதாரம் செஞ்சிருக்கிறீர். அப்பேற்பட்ட தேவரிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். நமோ குண பிரதீபாய குணாத்மச்சாதனாய குணவிருத்யு பலக்ஷாய குணத்ரஷ்டே ஸ்வயம் விதே. ரொம்ப நேரம் எடுத்து நாளைக்கு பாக்கலாமா இது?